Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை கம்பன் கழகம், பாரதிய வித்யா பவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து நடத்துகின்ற அருமையான மாத கூட்டத்தில் இவ்வாண்டு மிக புதுமையான ஒரு தலைப்பு. இது எங்கிருந்து தான் தலைப்பு எங்கள் இலக்கிய வீதி இனியனுக்கு கிடைக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. எல்லாரும் தலைப்பின் விளக்கத்தை என்னிடம் கேட்கிறார்கள். இனி அவர் எழுதி காமிச்ச அந்த விளக்கத்தை நான் தர்றேன். அப்புறமா கம்பனில் ஆழம் கண்ட வேழம், அந்த தலைப்பில் முதலில் வருகின்ற வேழம், ஒரு வேழத்தை பற்றி ஒரு வேழம் பேச போகிறது. என்னங்கண்ண, தேஞாவே எங்க இலக்கிய உலகத்தின் வேழம். இப்பதான் ராமகுருநாதன் ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தியை சொன்னாரு. தனிநாயகம் அடிகளாருக்கு ஈழம் தந்த வேழம்னு பேரான். நல்ல உருப்படியான வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரிலாம் இல்லை, இது ரொம்ப பயனுள்ள செய்தியா இருக்கு. நல்ல செய்தியை தந்தமைக்கு நன்றி. எனவே வேழம்னா யானை, அந்த கம்பீரம், அந்த ஒரு செம்மாந்த ஒரு பெருமித உணர்வோடு தமிழுக்கு யாரெல்லாம் தொண்டு செய்திருக்கிறார்களோ அவர்களை பற்றிய நிகழ்வுகள். மிக அற்புதமான ஒரு நல்ல தலைப்பில் இந்த ஆண்டு கம்பன் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. எங்கள் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வரேன், இப்பதானே ஒரு முன்னுரையை சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்ற தமிழ்நீதி விருதினை பெற இருக்கின்ற முனைவர் இடைமருதூர் மஞ்சுளா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். துணை ஆசிரியர் தினமணி திரு தே ஞானசுந்தரம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தாமல் கோ சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சென்னை கம்பன் கழகத்தின் செயலர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிறைய நல்ல அன்பர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய முத்துலிங்கம் ஐயா அவர்கள், அம்பத்தூர் கம்பன் கழகத்தின் தலைவர் திரு ஆறுமுக சுந்தரம் அவர்கள், எங்கள் கம்பன் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் பாலஸ்ரீனிவாசன், மலர்மகன், நம்முடைய வாசுகி கண்ணப்பன், நம்முடைய மலையமான அவர்கள், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு சேயோன் முருகன் அவர்கள், ராமகுருநாதன் அவர்கள், எங்களுடைய மலையமான அவர்கள், எங்கள் சம்பந்தி திரு குருமூர்த்தி அவர்கள், மணிவாசர் பதிப்பகம், நம்முடைய புதுவை ராமசாமி அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் 1,00,000 பேருக்கு சமம். அப்படி பெருந்தலைகள் இன்று வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கம்பனுடைய இறை வணக்கத்தோடு நிகழ்வு தொடங்குகிறது. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை. ராமா
ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டு மிக அருமையான முறையில் வழி வழி வள்ளுவம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு இலக்கியத்திலும் இடம்பெறுகின்ற வள்ளுவரின் கருத்துக்களை குறித்து 12 இலக்கியங்களை மிக அற்புதமான முறையில் 12 அறிஞர்கள் ஆய்வு செய்தார்கள். இந்த ஆண்டு கம்பனில் ஆழம் கண்ட வேழம் என்று கம்பனில் மூழ்கி முத்து எடுத்த அறிஞர்களை பற்றிய அற்புதமான நிகழ்வு. அதில் இந்த மாதம் முதல் கூட்டம் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளையை பற்றிய ஒரு அருமையான நிகழ்வு. இதனால் இவன் கண் விடல் என்ற முறையில் இதனை பேசுவதற்கு தே ஞானசுந்தரம் ஐயாவை தவிர யாருக்குமே தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு நடைமுறையில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல அறிஞர், ஆய்வறிஞர், கம்பனில் மூழ்கி முத்தெடுத்தவர். கம்பன் பதிப்புகளில் இவர் இல்லாத எந்த பதிப்புகளும் இடம்பெற்றது கிடையாது. அப்படி கம்பனை நன்றாக அறிந்தவர். தமிழ் பணி செய்த ராபி சேதுப்பிள்ளை குறித்து நிறைய ஆய்வுகளை மேற்கொண்ட எங்களுடைய அண்ணா அவர்கள் இந்த முதல் உரையை செய்வதற்கு வந்திருக்கின்றார்கள். அதே போல தமிழ் நிதி விருதினை பெறுகின்ற, எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால் முதல் மாதம் ஆண்டின் முதல் தொடக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் விருதினை அளிக்கின்றீர்கள். இலக்கிய விதி இனியவன் அவர்களுக்கு தாய்க்குலத்தின் சார்பில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் இடைமருதூர் கி மஞ்சுளா அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வளர்ப்பு பிள்ளையே என்று சொல்லலாம் சரவணன் அவர்களை, மிக அற்புதமான பேச்சாளர். நான் ஒரு வகையில் அவருக்கு விசிறி என்று சொல்லத்தக்க வகையில் மாறுபட்ட சிந்தனைகளை அவைக்கு வழங்குகின்ற அருமையான பேச்சாளர். அவருடைய பேச்சை நான் பல மேடைகளில் சொல்லி, இது எங்கள் சென்னை கம்பன் கழகத்தில் சரவணன் சொன்னது என்று கம்பன் கழகத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லுகின்ற அளவிற்கு மாறுபட்ட சிந்தனைகளை தருகின்ற ஒரு அருமையான செல்வன். அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி இன்று தமிழ் நீதி விருதினை பெறுகின்ற முனைவர் இடைமருதூர் மஞ்சுளா குறித்து சில வார்த்தைகள் கூற விழைகின்றேன். பன்முக எழுத்தாளர், தினமணி முதன்மை உதவி ஆசிரியர், சீஃப் சப் எடிட்டர், தமிழில் சங்க இலக்கியம், சமய இலக்கியம், படைப்பிலக்கியம், சிறுகதை, குறுநாவல், இதழியல், ஒப்பியல், மொழிபெயர்ப்பு, சொற்பொழிவு, நூல் விமர்சனம் முதலிய பல தளங்களில் 20 ஆண்டுகளாக வலம் வருகின்ற நங்கை இவர். 15க்கும் மேற்பட்ட சமூக, பொருளாதார, அரசியல் கட்டுரைகள், 25க்கு மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்க கட்டுரைகள், 50க்கு மேற்பட்ட மாத இதழ்கள், ஆன்மீக கட்டுரைகள் இவற்றையெல்லாம் படைத்த நங்கை இவர். 80க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பு சிறுகதைகளையும், 100க்கு மேற்பட்ட சங்க இலக்கிய கட்டுரைகளையும், 120க்கு மேற்பட்ட சமய இலக்கிய கட்டுரைகளையும் எழுதி முத்திரை பதித்து வருகின்றார். இல்லை என்றால் தமிழ்நீதி விருதினை இலக்கிய விதி இனியவன் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் எனக்கே இவருடைய அந்த செய்திகளை படிக்கின்ற பொழுது பிரமித்து போனேன். இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு சாதித்திருக்கின்றார். அதனால் இலக்கிய விதி இனியவன் தகுதி பார்க்காமல் இலக்கிய விதி இனியவன் கையில் இருந்து ஒரு விருதினை யாராலும் பெற இயலாது. தேவார பாடல் பெற்ற வேதாரண்யம் பக்கம் கருப்பம்பலம் ஊரில் பிறந்தவர். 48 வயதாகும் இளைய தமிழ்நிதி விருதாளர். நாங்களாம் வயசே சொல்ல மாட்டோம், அந்த அம்மா தைரியமா வயசெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. இள வயது என்பதனால். பெற்றோர் அமரர், தந்தை கிருஷ்ணமூர்த்தி ஓவிய ஆசிரியர், ஓவிய ஆசிரியர், தாய் கல்யாணி நூலகர் மற்றும் இந்தி ஆசிரியை. அப்படி போடுங்க, இவங்க நிறைய ஹிந்தி படிச்சிருக்காங்கன்னு எங்க இருந்து ஹிந்தி வந்ததுன்னு பார்த்தா குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் அந்த முறையில் தாயிடமிருந்து இந்தியும் இவருக்கு மிக அருமையாக வந்திருக்கிறது. குடும்பத்தின் கடைக்குட்டி இவர். 10ஆம் வகுப்பு வரை சுவாமிமலை, 11, 12ஆம் வகுப்புகள் திருவிடை மருதூர், சென்னை பல்கலை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்புகள், எம்ஃபில் ஆய்வில் திருவாசகத்தில் மகளிர் ஆடல். அருமை. 12 ஆடல்களை பறித்து ரொம்ப அருமை. இந்த பொருத்தமா நீங்க அந்த ஆடலாம் சொன்னா தான் உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு.
திருவாசகத்தில் ரொம்ப அற்புதமான செய்தி, அந்த மகளிர் ஆடுகின்ற விளையாடுகளை குறித்தெல்லாம் ரொம்ப அற்புதம். மாணிக்கவாசகர் பாடிய பாடல்கள் அதில் அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அதுல முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். முனைவர் பட்ட ஆய்வு மணிவாசகர் உணர்த்தும் அகப்பொருள் நுட்பம். தாய்மொழி தமிழ் எனினும் தாய்வழி இந்தி பயின்றவர். முனைவர் மஞ்சுளா இந்தியில் பிரவீன் பிரச்சாரக் போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர். இந்தி ஆசிரியருக்கான தகுதி உள்ளவர். ஆன்மீக களஞ்சியம், தினமலர் பத்திரிகைகளில் பணி அனுபவம் பெற்றவர் முனைவர் மஞ்சுளா. ஆங்கில தட்டச்சு, கணினி மற்றும் மென்பொருள் இயக்கும் பயிற்சிகள், தையல், எம்ப்ராய்டரி, ஒண்ணு எனக்கு தெரியாத அத்தனை இவங்களுக்கு தெரியும். இதை படிச்சு நான் மலைச்சு போயிட்டேன், இவ்வளவு படிச்சிருக்காங்களே அப்படின்னு. எனக்கு பேச்சை தவிர ஒன்றும் தெரியாது, தமிழையும் கொஞ்சம் தான் தெரியும். 20க்கு கொஞ்சம் பாட்டு இருக்கு, அதை வச்சு எங்க தேஞ்சா சொல்லிக்கிட்டே இருக்கா, ரொம்ப நாளா பாட்டை வச்சு நீ வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு. 20க்கு மேற்பட்ட பல்வேறு விழா சிறப்பு மலர்களில் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன. மற்றவர் நூல்களுக்கு அணிந்துரைகள் பல வழங்கியுள்ளார். சென்னை ராமாபுரம் அருள்தரும் மாணிக்கவாசகர் மன்றத்தின் திருவாசகம் தொடர்பான நூல் வெளியீடுகளில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்த்துரை மற்றும் சிறப்புரை வழங்கி வருகிறார். ஸ்ரீவித்யா பதிப்பகம் மற்றும் கல்யாணி பதிப்பக உரிமையாளரான முனைவர் மஞ்சுளா 7 நூல்களை இதுவரை பதிப்பித்த பெருமைக்கு உரியவர். 27 படைப்புகள் இவருடைய படைப்புகள் வெளிவந்துள்ளன. அவ்வை தமிழ்ச்சங்கம், சேக்கிடார் மன்றம், குடியேற்றம் கம்பன் கழகம், சாகித்ய அகாடமி போன்ற 20க்கு மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளில் பங்கு கொண்டவர் சகோதரி அவர்கள். சென்னையில் நடந்த தாவர உணவாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று சைவ உணவின் அவசியம் குறித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. உலக தமிழ் செம்மொழி மாநாடு உள்ளிட்ட மும்பை கால நிர்ணயம் மற்றும் கோலாலம்பூர் 9வது உலக தமிழ் மாநாடு என 15க்கு மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்குகளில் தமது பங்களிப்பை சிறப்புற ஆற்றி பெருமை பெற்றவர். சித்தாந்த ரத்தினம் என்னும் சமய கல்வி சான்று பெற்ற மஞ்சுளா சைவ சித்தாந்த நூற்றாண்டு விழாவில் ஆடவல்லான் கட்டுரைக்கு முதல் பரிசு பொற்கிளி பெற்ற பெருமைக்கு உரியவர். நீங்க நிஜமாவே மார்கழியோட நிறைய அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆடவல்லான், மாணிக்கவாசகர், திருவாசகம், எல்லாத்தோட திருவிடை மருதூர். எனக்கு அந்த பேரே ரொம்ப மகிழ்ச்சி. பிரம்மகத்தி தோஷம் பாண்டிய அரசனுக்கு விலகிய இடம் மகாலிங்க சுவாமிகளின் திருவிடை மருதூர் சிவன் கோயில். அவ்வளவு அழகான கோவில். அந்த ஊரை சார்ந்த ஒருவர் பெண்மணி நம்முடைய கம்பன் கழகத்தின் விருது பெறுவது எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. ஆத்மதாகம் என்னும் குறு நாவலுக்காக திருப்பூர் அரிமா சங்கத்தில் சக்தி விருது பெற்றவர். 2007 திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ தமிழ் சிந்தையர் என்னும் விருதினை தம் சொந்த மண்ணிலேயே பெற்ற சிறப்புக்கு உரியவர். கடந்த மாதம் 24/12/2017 புதுக்கோட்டை இலக்கிய பேரவை இவருக்கு இதழியல் சுடர் என்ற விருதினை இறுதியாக பெற்றது. சென்ற ஆண்டு துர்கா என்னும் இன்னொரு இயற்பெயரும் பெற்ற மஞ்சுளா 15க்கு மேற்பட்ட புனைப்பெயர்கள் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இசையரசி எம்எஸ்ஐ கணவர் சதாசிவம் முன்னிலைப்படுத்தியது போல முனைவர் மஞ்சுளாவுக்கு கணவர் சந்திரமௌலி பாராட்டுகள். அவர் வந்திருக்காரம்மா. மகள் செல்வி ஸ்ரீவித்யா தாயின் உயர்வுக்கு தன் பங்கை அளிக்கின்றார். அனைவருக்கும், குடும்பத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வாசி கண்ணப்பனுக்கு ஒரு கண்ணப்பன் வாய்த்தது போல, எனக்கு ஒரு நம்பி ஆரூரன் வாய்த்தது போல, சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு கண்ணன் வாய்த்தது போல, கணவன் அமைந்தால் மஞ்சுளாவை போல பரிசுகளை பெற முடியும். எங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 1/4 நூற்றாண்டுக்கும் மேலான இவரது மொழி, சமூக, ஆன்மீக பணிகளினை பாராட்டி முனைவர் இடைமருதூர் கி மஞ்சுளா அவர்களுக்கு சென்னை கம்பன் கழகமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து தமிழ்நிதி என்னும் விருதினை வழங்குவதில் மிக மிக பெருமையை அடைகிறோம். சகோதரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மிடையே மிக அருமையான உரையை ஆற்றுகின்ற முனைவர் தே ஞானசுந்தரம் அவர்களை பற்றி நாம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நடத்துகின்ற எல்லா கூட்டங்களிலும் ஒரு சிறந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு வழி வள்ளுவத்தில் கூட முதல் மாதம் அண்ணன் தான் உரையாற்றினார்கள். கம்பனில் இடம்பெறுகின்ற திருவள்ளுவரின் கருத்துக்களை குறித்து அண்ணன் உரையாற்றினார்கள். சென்னை கம்பன் கழகம் மட்டுமல்ல, எல்லா கம்பன் கழகமும் இலங்கை உட்பட அண்ணன் ஏறாத எந்த இலக்கிய மேடைகளும் கிடையாது. கம்பன், சேக்கிழார், திருவாசகம், திருமுறைகள், அவருக்கு தெரியாத பக்தி இலக்கியங்களோ அல்லது சமய இலக்கியங்களோ அல்லது எந்த இலக்கியங்களும் அவருக்கு தெரியாத இலக்கியங்கள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் எந்த நேரத்தில் எப்பொழுது நாங்கள் ஐயங்களை கேட்டாலும் மிக அருமையாக விளக்கக்கூடியவர். தினமணியில் தொடர்ந்து பல நல்ல சொல் ஆக்கங்களை உருவாக்கி தொடர் கட்டுரைகளாக வெளியிட்டு அவற்றை நூலாகவும்
ஆகிய பெருமைக்கு உரியவர். சென்னை கம்பன் கழகத்தின் அந்த பதிப்பில், அதிலும் சரி கோவை கம்பன் கழக பதிப்பிலும் சரி, தே. ஞானசுந்தரம் ஐயா அவர்களின் பங்கு மிகப்பெரியது. புதுவையில் கம்பன் இருக்கை என்று அமைத்து கம்பனுக்காக 2 ஆண்டுகள் இவர் ஆய்வுகளை நிகழ்த்திய பெருமைக்கு உரியவர். ஆங்கிலம், வடமொழி, மலையாளம், தமிழ் போன்ற பல மொழிகளை அறிந்தவர். வடமொழியை ஒரு குருவை வைத்து முறையாக பயின்ற பெருமைக்குரியவர். எனவே மணிப்பிரவாளம் குறித்து அவர் பேச வேண்டும், நாம் கேட்க வேண்டும். அந்த 1000 படி உரைகள் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. வால்மீகியும் கம்பனையும் ஒப்பிட்டு பல நல்ல அருமையான நூல்களை எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கம்பனில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அவற்றை இந்தந்த தேதியில் தான் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று அவருக்கே உரிய ஆராய்ச்சியோடு அவர் பல கட்டுரைகளை எழுதிய பெருமைக்கு உரியவர். குஜராத்தில் அனைத்து இந்திய ராமாயண மகாநாடு நடந்த பொழுது இவர் ஒரு அற்புதமான ஒரு உரை ஆற்றினார். வால்மீகி த சேஜ், கம்பன் தி ஆர்டிஸ்ட். அனைவரின் பாராட்டுக்களை பெற்ற அற்புதமான உரைக்கு உரியவர். எனவே வட மாநிலங்களிலும் தமிழ் கூறும் நல்லுலகங்கள் எல்லாவற்றிலும் சென்று தேமதுர தமிழோசையை உலகெங்கும் பரவ செய்த பெருமைக்கு உரியவர். எனக்கு இவரை பார்க்கின்ற பொழுது ஒன்றே ஒன்று ஔவையின் ஒரு கூற்று நினைவுக்கு வருகிறது. எல்லோராலும் சபையில் ஏற முடியாது. ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000 என்கின்றார் ஔவை. சபையில ஏறக்கூடிய பெருமை 100 உண்டு. ஆர்த்த சபை 101. தகுந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகின்ற திறமை 1000 தான் வாய்க்கும். ஆனால் நல்ல ஆய்வு கருத்துக்களை நுட்பமாக ஆராய்ந்து சொல்லக்கூடியவர் 10,000 அந்த 10,000 எங்களுடைய டாக்டர் தே. ஞானசுந்தரம் அவர்கள் மிக பொருத்தமாக இன்று ராபி சேதுப்பிள்ளையை குறித்து பேச இருக்கின்றார்கள். ராபி சேதுப்பிள்ளை எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர், எங்கள் உறவினர். அதை சொல்லணும்ல, எங்களுக்கு ரொம்ப சொன்ன அவர், பேராசிரியர் வையாபுரி பிள்ளை இவர்கள் எல்லாம் எங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள். ராபி சேதுப்பிள்ளை சொன்ன ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். நம்ம ஒரு காலத்தில் சோறு என்பது நல்ல தமிழ் சொல். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலமாம், அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோறுங்கிற சொல்லை தான் எடுத்தாண்டிருக்கிறார். திருமணமான புதிதில் நான் சாதம் வேணும்னு கேட்டப்போ எங்க மாமனார் குஞ்சிதபாதம் பிள்ளை அவர்கள் இந்த வீட்டுல சாதம்லாம் கிடையாது, சோறுன்னு கேளு என்று கூறினார். பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அந்த சோறு என்பது ரைஸ் என்று இப்பொழுது சாதம் என்றாகி சாதம் ரைஸாக மாறிவிட்டது. லெமன் ரைஸ், கோகனட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் என்று. ராபி சேதுப்பிள்ளை சொல்றார், எவனாவது ரைஸ்ன்னு கேட்டா ஒரு பிடி அரிசி எடுத்து அவன் தலையில போடு, அப்போவாது அவனுக்கு புத்தி வருதா பார்க்கலாம். ரொம்ப சுவையான செய்திகள். நிறைய தனித்தமிழ் இயக்கத்திற்கு மறைமலை அடிகளாருக்கு தோள் கொடுத்தவர்கள் திருவிக அவர்கள், கியாபி விஸ்வநாதன் அவர்கள், நம்முடைய ராபி சேதுப்பிள்ளை அவர்களெல்லாம் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். அவர்களை குறித்து அற்புதமாக கம்பனில் ஆழம் கண்ட வேழமாக முதல் நிகழ்வு ராபி சேதுப்பிள்ளைக்கு அமைந்தது. அதை டாக்டர் தே. ஞானசுந்தரம் அவர்கள் பேசுவது எல்லாமே பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தது போல நமக்கு அமைந்திருக்கிறது. இனி சிற்றுரை என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அவன் சரவணன், நானே சொல்லியிருக்கிறேன். அவனுடைய கருத்தை நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுக்கிற அளவுக்கு சுத்தமாக சிந்திக்கின்ற அடுத்த தலைமுறை. படித்தது தமிழ் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த தமிழ் படிக்காதவங்க தான் ரொம்பவே தமிழை நேசிக்கிறவர்களாக ஒரு புத்தகம் வழக்கறிஞர்கள் நம்முடைய நீதிபதி ராமசுப்ரமணிய ஐயா அவர்கள் தலைமையில் வெளியாயிற்று. ரொம்ப அற்புதமான புத்தகம். எந்தெந்த வழக்கறிஞர்கள் தமிழை வளர்த்தார்கள் என்று ஒரு அற்புதம். அது போல இவர் படித்தது எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, சயின்ஸ் டீச்சர், பிஏவி இன்டர்நேஷனல் ஸ்கூல் காஞ்சிபுரத்தில் ஆசிரியராக அறிவியல் துறையில் பணிபுரிந்தாலும் தமிழுக்கு என்று தன்னுடைய உயிரையே தமிழ் மீது, அதிலும் கம்பன் மீது மிகுந்த பற்றுடையவர். சென்னை கம்பன் கழகத்தின் கம்பன் அடிப்பொடி சா. கணேசனார் விருதை 2016 பெற்றவர். 2017 சிலப்பதிகார அறக்கட்டளை இளைய சிலம்பொலி நம்முடைய சிலம்பொலி ஐயா அவர்களின் கரங்களால் பெற்ற பெருமைக்கு உரியவர். உறவு சுரங்கம் வழங்கிய தமிழ் சான்றோர் விருதினையும் 2016 பெற்றவர். இந்த சிறு வயதில் 2 அருமையான நூல்களை எழுதியிருக்கின்றார். கம்பன் கவியில் காத்திருப்பு என்ற புத்தகம், காப்பியங்கள் அணிந்த காலணிகள். இந்த காப்பியங்கள் அணிந்த காலணிகளை குறித்து தினமணி ஆசிரியர் மிக மிக பாராட்டி அதனை பற்றி ஒரு இவரை பேரையே சொல்லி ரொம்ப அற்புதமாக அவரை பாராட்டிய பெறுவார். வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி, ஆமா, புகைப்படத்தோட போட்டு அண்மையில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு நூல், அதனை ஒரு மாணவர் எழுதியிருக்கின்றார் என்பது இன்னும் இளைய தலைமுறைக்கு இருக்கின்ற தமிழ் பற்றை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கின்ற நூல் என்று ரொம்ப அற்புதமாக கலாரசிகன் பகுதியில் எழுதியிருந்தார்.
அந்த புத்தகத்தை நானும் படித்தேன். மிகச்சிறந்த ஒரு நூல். அந்த மாதிரி திருமாறனையும் ஆமா, நம்ம கம்பன் கழகத்தின் அடுத்த தலைமுறை, நான் அதை பத்தி சில செய்திகளை சொல்லணும்னா, இன்று எங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையாக வளர்ந்து வருகின்ற நம்முடைய இளம் தலைமுறை திருமாறன், நம்முடைய யாழினி, நம்முடைய சரவணன், நிறைய ஒரு 10 குழந்தைகள், அனுகிரக ஆதிபகவன், இவர்களெல்லாம் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் சென்று பேசுகின்ற அளவிற்கு தங்களுடைய உழைப்பினால் தங்களுடைய திறமையினால் இந்த பெருமையை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுக்கின்ற அந்த பெரிய பெருமையை சென்னை கம்பன் கழகம் செய்து வருகிறது. எனவே இந்த இளம் தலைமுறை எல்லா புகழும் பெற்று தமிழையும் தமிழ் கம்பனையும் எல்லா இலக்கியங்களையும் உலகெங்கும் சென்று பரவச் செய்தல் வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் மிக அருமையான முறையில் அவர்களுக்கு ஒரு 20 நிமிடங்கள் நாங்கள் அடுத்த இளம் தலைமுறைக்கு நாங்கள் வழங்குகின்ற பழக்கம். அந்த மந்தரை குறித்து ஒரு சிற்றுரை ஆற்ற இருக்கின்றார். அவர் சென்றாண்டு பேசியதே மனக்காயங்கள், லக்ஷ்மணனுடைய மனக்காயங்களை பற்றி பேசியது இன்னும் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு மந்தரை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இனி நம்முடைய தமிழ் நீதி வழங்குகின்ற விருது வழங்குகின்ற நிகழ்வு. முனைவர் இடைமருதூர் கி மஞ்சுளா அவர்களுக்கு சென்னை கம்பன் கழகத்தின் தலைவர் வராத நிலையில் செயலாளர் கரங்களால் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் கே. ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. படம் எடுக்கிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸை குறித்து சில செய்திகள். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்ற அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் ஏற்படும் நல்ல அதிர்வுகளை மக்களிடம் பரவச் செய்ய வேண்டும் என்பதே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களின் விருப்பம். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து உலகமே அவர்கள் குழந்தையை திரும்பி பார்க்கும் அளவிற்கு சில தாய்மார்கள் செய்யும் தியாகத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தலை வணங்கும் விதமாக கீழே பேசாதீங்க வாசிகி டிசாவது சல்யூட் மதர்ஸ் என்ற நிகழ்வை வருடா வருடம் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதன் 11ஆம் ஆண்டு நிகழ்வு வரும் வியாழக்கிழமை ஜனவரி 25ஆம் தேதி. அற்புதமான நிகழ்வு, அதனை நீங்கள் கட்டாயம் பார்க்கக்கூடிய அருமையான நிகழ்வு. பிள்ளைகளையும் தாயையும் மேடை ஏற்றி பிள்ளைகள் தாய்க்கு செய்கின்ற மரியாதை ஜனவரி 25ஆம் தேதி சென்னை நாரதகான சபாவில் நடக்க உள்ளது. முதியோர் இல்லங்களுக்கும் சிறுவர் இல்லங்களுக்கும் சென்று அவர்களுக்கு எது பிடிக்கும் என கேட்டறிந்து மறுநாள் அதை ஊழியர்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள். அவை இனியது இனியது உலகம் மற்றும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற தலைப்புகளில் நடத்தப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாஸ்கர் பல் அறக்கட்டளையுடன் இணைந்து இலவச பல் மருத்துவ மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடத்தி வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சைல்டு கேர் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ தொண்டுடன் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் மாதம் 4 முறை நடத்தி வருகிறது. இதில் இலவசமாக நலிந்த குடும்பத்தினரை சேர்ந்தோருக்கு கண்ணாடிகளை வழங்கி வருகிறார்கள். இலக்கிய பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி என்று தங்களை ஈடுபடுத்தி வருகின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நம்முடைய கம்பன் கழகத்திற்கு ஒரு தூணாக இருக்கின்றார்கள். நம்முடைய சென்னை கம்பன் கழகத்தின் புரவலராகவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டி
இன்று தமிழ்நிதி விருதினை பெற்றிருக்கின்ற மஞ்சுளா அவர்கள் 5 நிமிடங்கள் ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்நிதி, பொருள்நிதி என்ற 2 நிதி உண்டு. ஒன்று மேலுலகத்துக்கு உரியது, இன்னொன்று இங்கே பூலோகத்துக்கு உரியது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னாரு வள்ளுவர் பெருந்தகை. அதே மாதிரி அந்த அருள்நிதி கிடைக்க பொருள்நிதி நம்ம கிடைக்கும், பொருள்நிதி கிடைக்க அருள்நிதி வேண்டும். அந்த அருள்நிதி கிடைக்க நமக்கு தேவை தமிழ்நிதி. ஏனென்றால் தமிழே தெய்வமாக இருக்கிறது, தமிழே இறைவனாக இருக்கிறான் என்கிறது திருமுறைகள். அதனால்தான் அதை தொழுது பழித்திடடி பாப்பா என்றார் பாரதியார். ஒரு மொழி அறிவை தரும், ஒரு மொழி அறிவை தரக்கூடிய மொழியாக இருக்கும், ஒரு மொழி ஞானத்தை தரக்கூடிய மொழியாக இருக்கும். ஆனால் வீடு பெற்றை தரக்கூடிய மொழி என்று ஒன்று உண்டா என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான் என்கிறது திருவாசகம். திருவாசகத்தால் வீடு பேர் அடைய முடியும் என்பதை உறுதியாக சொல்கிறார் மணிவாசகர். இந்த தமிழ் நிதி இருந்தால் கண்டிப்பாக அருள்நிதி நமக்கு கிடைக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல அப்பப்ப அருள்நிதி நமக்கு கிடைச்சிட்டா தமிழ் பாடலை இசைத்து அவர் சிவபெருமான்கிட்ட வாங்கிக்கிட்டார். அப்பப்ப கேட்கும் போதெல்லாம் வாங்கிக்கிட்டார், பொண்ணா வாங்கிக்கிட்டார், பொருளா வாங்கிக்கிட்டாரு. அப்படி ஒரு கிடைத்தற்கரிய ஒரு தமிழ் நிதியை எனக்கு வழங்கியிருக்காங்க இந்த கம்பன் கழகத்தால். இது மிகப்பெரிய விருதாக நான் வாங்கினதிலே மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த விருது கிடைக்க பாடுபட்ட பலருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி ஆகணும். அம்மையார் அவர்கள் எனக்கு 5 நிமிடமும் 10 நிமிடமும் கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய மாணவி மேடை ஏறி இந்த தமிழ் நிதி விருதை வாங்குறாருங்கிறது ஒரு ஆசிரியருக்கு, எனக்கு பெருமையா இருக்கோ இல்லையோ, ஒரு ஆசிரியருக்கு தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ரொம்ப பெருமை பண்ணும். இது என்னுடைய மாணவின்னு சொல்லக்கூடிய பெருமைப்படக்கூடிய பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயாவுக்கும் இந்த தமிழ் நிதியில பங்கு உண்டு. கண்டிப்பா எல்லாருக்குமே பங்கு உண்டு, இதுல எல்லாருக்குமே பங்கு உண்டு. தனித்தன்மையோட நான் இது பண்ணதுன்னு கிடையாது. என் தாய் தகப்பன் எல்லாரும் தமிழ் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. ஆனால தமிழ் படிச்சதுனால ஓரளவு இதழியல் துறையில 3/4 பங்கு வெற்றி அடைந்தேன். இந்த மேடையில முழு பங்கு வெற்றியும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிதி வழங்கிய கம்பன் கழகத்தாருக்கும் நிறுவனருக்கும் அம்மையார் அவர்களுக்கும், அம்மையார் அவர்களெல்லாம் கும்பாபிஷேகம் நேர்காணல் இந்த தொலைக்காட்சியில சொல்லுவாங்க இல்லையா, பேசுவார்கள் ஆரூரன் அவர்கள்னு அவர்களுடைய காதால கேட்டிருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். அந்த திருவை பாடின வாயால், திருவை பேசின வாயால் இந்த என் அடியேனையும் என்னை அவர்கள் பேசியிருக்காங்க. அது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இளைஞர் அரங்கம். கம்பனை கேட்கிறார்கள். சிற்றுரை செல்வன் தாமல் கோ சரவணன் மந்தரை குறித்து 15 நிமிடங்கள் அவர் உரையாற்றுவார். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அவையோர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு இந்த நாள் இந்த தலைப்பில் இங்கே பேசுவது என்பது எனக்கு மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு கொஞ்சம் பதற்றம், பயம் கூட இருக்கிறது என்று சொல்லலாம். தப்பு இல்லை என்று நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய முதல் மாதம் ஒரு தலைப்பு, அதை முதலில் நான் பேச வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், அதில் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கிறது. இரண்டாவது, இந்த தலைப்பே ஒரு சின்ன பயம்தான். பார்த்த பிறகு கம்பனை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெளியிலிருந்து யாராவது கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு.
ஒரு படைப்பாளி படைத்த ஒரு பாத்திரமே அந்த படைப்பாளியை கேள்வி கேட்க செய்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருவேளை என் அறிவுக்கு அது சாதாரணமான விஷயம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் எப்படி ஒரு பாத்திரத்தை படைப்பாளியை கேள்வி கேட்க வைக்க முடியுங்கிற ஒரு இரண்டாவது ஒரு பயம், இந்த ரெண்டு பயம் எனக்குள்ள இருக்குங்கிறத நான் வெளிப்படவே முதல்ல சொல்லிடுறேன். இந்த கேள்வி கேட்பதை கம்பன் முதலில் ஒத்துக்கொள்ளுவானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்ப நான் கூட ஒரு கவிதை எழுதுனா என் கவிதையில இருந்து ஒரு கேரக்டர் வந்து என்னை கேள்வி கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கேன், நீ என்னை எப்படி கேள்வி கேட்கலான்னு நான் நினைக்கலாம். ஆனால் கம்பன் தான் எழுதிய காப்பியத்தில் இருந்து ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு கேள்வி கேட்குதுன்னா அதை கம்பன் முதலில் அதை ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே அதற்கு ஒரு பதில் கிடைச்சது. தப்பா யோசிக்கிற நீ, கம்பன் யாரு? ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவன் கம்பன். எப்ப? 12ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளிலேயே ஜனநாயகத்தை விரும்பியவன் கம்பன். ராமன் முடிசூட்டுகிற போது வால்மீகி என்ன பண்ணுவாரு, தயரதன் கூப்பிட்டு ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி காட்சி வச்சிருப்பார். ஆனா கம்பன் என்ன பண்றாரு, ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு இன்னொரு அரசனே என்ன சொல்றது, வசிஷ்டரை கூப்பிட்டு ஒரு ஞானம் நிறைந்த ஒரு குருவினால் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்ல வைக்கிறார். ஒண்ணும் இல்ல, ரெண்டே வரிதான் சொல்றாரு. ஒரு அரசன் நீ அரசனாக இருக்க வேண்டியது முக்கியம் அல்ல, இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மனிதனாக நீ இருக்க வேண்டும்னு வசிஷ்டர் சொல்றார். இது ஒண்ணு. மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ என் தமிழை ஓதினேன் தனிப்பாடல்ல கம்பனை பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட ஒரு ஜனநாயகத்தை விரும்புகிற கம்பன் நிச்சயமாக யார் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்பதில் கம்பன் ஒத்துக்கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பிற்கு நான் வருகிறேன். இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் எனக்கு. ஏன்னா கூனி பேசுறா, கூனியை கேள்வி கேட்க வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கைகைய புடிச்சு கைகையினுடைய மனசை மெல்ல 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 மாத்தி தயரதன் கிட்ட எப்படி கேள்வி கேட்க வச்சாலோ அதே மாதிரி ஒரு வாரமா நான் கூனியை பிடிச்சி மெல்ல 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 கூனியை படிச்சு கம்பனை நோக்கி இப்ப நான் கூனியை திருப்பி வைக்கிறேன். நீங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது ஒரு மேடை. இந்த மேடையில 2 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது எதிரும் எதிருமாக. அதில் ஒரு நாற்காலியில் கம்பன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு நாற்காலியில் கூனி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இங்க நான் எதையுமே பேசல, அதனால என்ன எதையும் நீங்க கேட்க கூடாது. கூனி கேள்வி கேட்கிறாள், அதற்கு கம்பன் பதில் சொல்கிறானா அல்லது கேள்வியை கேள்வியாகவே நிறுத்தி விடுகிறானா என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய பேச்சு. நாற்காலிகள் போடப்பட்டது, கூனி வந்து விட்டால் உங்களுடைய கண் கேமராக்களை எல்லாம் கொஞ்சம் கூனியை பார்த்தபடியே வைத்துக் கொள்ளுங்கள். கூனி முதல் கேள்வியை கேட்கிறார். கம்பா வணக்கம், நீ மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி தானே, மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி. சொல் பஞ்சம் இல்லாத ஒரு கவிஞன் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிறான் என்றால் அது நீதான். உனக்கு சொல் பஞ்சமே வராது. ஒரு விஷயத்தை ஓமையாக சொல்ல வேண்டும் என்றால் நீ எத்தனை ஓமைகளை அள்ளி எடுத்து போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞன் என்பது உன்னில் இருந்து எழுந்த எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். கூனி கேட்கிறார். என்ன சந்தேகம்? நான் நிறைய உன்னுடைய பாடல்களை பார்த்தேன், நீ நிறைய ஓமைகளை சொல்ற, ஆனா அடுக்கு அடுக்கு அடுக்கா ஒரு விஷயத்த ஒருத்தரை பத்தி நீ சொல்றதுங்கிறது நிறைய இடங்கள்ல இல்ல. சில இடங்கள்ல மட்டும் சிலருக்கு மட்டும்தான் நீ முக்கியத்துவம் கொடுத்து அதை நீ செய்யற. அதுல ரொம்ப முக்கியம், கதையினுடைய நாயகன் ராமனை புகழும் போதெல்லாம் நீ ஓமைகளை அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டு போற. வேற யாருக்கு உன்னால சொல்ல முடியும்? ராமனுக்கு தான் சொல்ல முடியும். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நீ ராமனினுடைய அழகை புகழ்ந்து சொல்ல விரும்பினல, மையோ இன்னு சொன்ன, சரி பத்தல. மரகதமோ பத்தல, மரிகடலோ பத்தல, மழைமுகிலோ பத்தல. என்ன பண்ண? நீ ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லாக்கம் கொண்டவன், எழுதிக்கிட்டே போக வேண்டியதானே, பண்ணியா? இல்ல. மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழியா அழகுடையான்னு முடிச்சிட்டல. ஏன் நீ ஐயோன்னு சொன்ன? சரி, அப்ப ராமனை புகழ்கிற போதே மை
மரகதம், மறிகடல், மழைமுகில்னு 4 ஓமைக்கு அப்புறம் ஐயோன்னு தூக்கி போட்டுட்டல. நீ உன்னால முடியலன்னு சொல்லல, வேண்டாம்னு நீ தூக்கி போட்டுட்ட. இத்தனைக்கும் புகழ்ச்சி உரை வேண்டாம்னு நிறுத்திக்கிட்ட. சரி, இதை அப்படியே வச்சுக்க. என்னை அறிமுகப்படுத்துறல, நான் எவ்வளவு பெரிய கதாபாத்திரம் இந்த காப்பியத்துல. என்னை அறிமுகப்படுத்துறல, நீ என்னன்னு என்ன அறிமுகப்படுத்துறன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் பேசலங்க, கூனி பேசுறா. அப்படிதான் நீங்க கற்பனை வச்சுக்கணும். ஞாபகம் இருக்கா உனக்கு? முதல்ல என்ன எப்படி சொல்ற? தோன்றினாள். எப்படி சொல்ற? எனக்கு மந்தரைன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? ஒரு கோபம் என் மேல. என்ன பண்ற? என்ன கூணல் விழுந்ததால் கூனி அப்படிங்கிற ஒரு பேரோட முதல்ல என்ன திட்டுற. கூனி தோன்றினாள். அதோட நிறுத்தினியா? இல்ல. அதோட நிறுத்தினியா? நிறுத்தல. கொடுமன கூனி தோன்றினாள். சரி, கொடுமையான மனம்ட்ட. சரி, போதும்ல, விட்டியா? அருங்கொடுமன கூனி தோன்றினாள் அப்படின்னு சொன்ன. இப்ப கொடுமையே பெருசுதான், அதுல அருங்கொடுமன கூனி தோன்றினாள்னு சொன்னியா? சரி, நீ தானே விடுன்னு விட்ட. அதோட விட்டியா? தீமை போல் துண்ண அருங்கொடுமன கூனி தோன்றினாள் அப்படின்னு சொன்ன. கூனி, கொடுமனம், அருங்கொடுமனம், அப்புறம் கடைசியா தீமை போல். ராமனுக்கு 4 சொல்லிட்டு ஐயோன்னு நிறுத்திக்கிட்ட. எனக்கும் அந்த மாதிரி நிறுத்திடுவேன்னு நான் தெரியாம நினைச்சிட்டேன். ஆனா நீ என்ன பண்ண? அதோட நிறுத்தாம இந்த காப்பியத்தினுடைய மிகப்பெரிய வில்லன் யாரு? ராவணன். நீ என்ன பண்ண? அவனை இங்க கூப்பிட்டு வந்து வச்சு ராவணன் இழைத்த தீமை போல துண்ண அருங்கொடு மன கூனி தோன்றினாள் அப்படின்னு. சரி சரி, ஏத்துக்கிறேன். அதோடாவது விட்டியா? பின்னாடி ஒரு வார்த்தையை போட்டு இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல துண்ண அருங்கொடு மன கூனி தோன்றினாள் நீ சொன்ன பத்தியா? இப்ப நான் உன்னை கேட்கிறேன், ராமனை புகழ்கிற போது கூட 4 வார்த்தைக்கு மேல வேண்டான்னு ஐயோன்னு தூக்கி போட்ட உன்னுடைய கவிதை என்னை இகழும்போது மட்டும் ஏயா 7 8 அடுக்கிக்கிட்டே போனேன் அப்படின்னு கூனி முதல் கேள்வியை கேட்கிறார். இது முதல் கேள்வி. பதில் கம்பன் கேமரா கொண்டு போகாதீங்க, கூனிக்கிட்டே வச்சுக்கோங்க. கம்பன் எதுவும் சொல்லல, கையசிச்சா. அப்படின்னா 2வது கேள்வி. இப்ப 2வது கேள்விக்கு வரா. நீ என்ன எங்க இருந்து எடுத்த? வால்மீகி கிட்ட இருந்து எடுத்த. ஆனா நீ உன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி படைச்சுக்கிட்டு எல்லாம் சரி. ஆனா எனக்கு வால்மீகியா கம்பனா அப்படின்னும் போது ஒரு விதத்துல எனக்கு வால்மீகி மேல ஒரு சின்ன பரவாயில்லப்பா, இவருக்கு இவரே பரவாயில்லன்னு தோணுது. ஏன் தெரியுமா? நான் சூழ்ச்சி செஞ்சேன்தான், ஆனால் என்னுடைய சூழ்ச்சிக்கு சில நியாயங்கள் இருந்ததாக எனக்கு வால்மீகில தெரிந்தது. ஆனா அதை நீ செய்யலன்னு எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. கம்பனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நியாயம் அவர் வச்சுட்டாரு, நான் வைக்கல. கூனி சொல்கிறாள், ராமனை வால்மீகில ராமனை அழைக்கிறார் தயரதன். உனக்கு முடிசூட்ட போகிறேன்னு சொல்றாரு, கிளம்புன்னுறாரு. ராமன் போய் விடுகிறான். கம்பன் என்ன பண்றான்? இங்க தயரதன் கூப்பிடுறாரு, நாளைக்கே உனக்கு முடிசூட்ட போகிறேன்னு சொல்றாரு, அனுப்பி வச்சிடறார். ஆனா வால்மீகில போன ராமனை திரும்பி வரவழைக்க சொல்றார். பாதி வழியில போன ராமன் திரும்பி வந்த போது தயரதன் என்ன சொல்றான் தெரியுமா? நாளைக்கே உனக்கு முடிசூட்ட போறேன். ஏன் இல்ல, எனக்கு சில துர்க்க நாட்களாக வருது. பரதன் நல்லவன் தான், ஆனா சில பேரோட பேச்சை கேட்டு பரதன் கூட மாற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உனக்கு அரச பதவி கிடைக்காம போகலான்னு நினைக்கிறேன். அதனால பரதன் நான் என்ன பண்றேன், கேகை நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இப்ப பரதன் கிடையாது, அவன் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு முடிசூட்டாதான் உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு யார் சொல்றது? வால்மீகியினுடைய தயரதன் சொல்றான். இதை கேட்டும் ராமன் எதுவும் சொல்லாம சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கிருந்த வசிஷ்டர் இதை மறுத்து பேசாமல் மௌனமாக இருக்காரு. இப்ப கூனி சொல்றா, வால்மீகில நான் பாக்குறேன், என்னுடைய வளர்ப்பு மகள் போல இருக்கிற கைகேயினுடைய மகனுக்கு தெரிந்தே துரோகம் செய்வதாக இருக்கிறது தயரதனுடைய செயல். 1. 2வது, கன்யாசுல்க கதைன்னு ஒண்ணு உண்டு. என்னன்னா கல்யாணம் பண்ணும் போது, கைகேயை கல்யாணம் பண்ணும் போது தயரதன் என்ன பண்றான், உன்னுடைய வயிற்றில் பிறக்கிற குழந்தைக்குத்தான் என்னுடைய அரசு பதவி கிடைக்கும்னு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. எங்க? வால்மீகில. கம்பன் அதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டார், வாஷ் அவுட், அதை எதுவும் வேண்டாம் எடுத்துட்டார்.
இப்ப கூனி கேட்கிறா, அங்க நியாயப்படி பரதனுக்கு கிடைக்க வேண்டியது நீ வாக்கு கொடுத்திருக்கான், அதை செய்யாம பரதனுக்கே தெரியாம அவனை வேக வேகமா அவருடைய தாத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டு ராமர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் இதற்கு எதிராக நான் சூழ்ச்சி செய்தேன் என்கிற போது என் சூழ்ச்சியிலே ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் நீ என்ன பண்ண, பரதனை தப்பா நினைக்கவே இல்லை, கூப்பிட்டு நாளைக்கு அரசாட்சின்னு சொல்லிட்ட, இந்த கல்யாணத்தப்ப என்னுடைய இதுதான்ற வாக்கெல்லாம் நீ கொடுக்கவும் இல்லை. அப்ப என்னுடைய சூழ்ச்சியில ஒரு நியாயமே இல்லையே. சரி, அப்படியே நியாயம் இருக்குன்னா கூட நீ ஒரு வார்த்தை சொல்ற, என்ன, சின்ன வயசுல ராமன் இருக்கிற போது அவன் ஒரு கவன்ல ஒரு உண்டிகோல்ல ஒரு மண்ணை உருட்டி வச்சு என்னுடைய கூண்ல அவன் அடிச்சான், அதை நான் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்றேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்ற. அழகான வார்த்தை. பண்டை நாள் ராகவன் பாணி வில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்தே உள்ளுவாள், மனசுலே பழங்கிட்டு இருந்தான்னு. இது ஒரு காரணமான்னு நான் கேட்கிறேன். சின்ன வயசுல கொஞ்சோண்டு மண் உருண்டி அடிச்சதுக்கா இந்த மண்ணையே ஆளக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் சூழ்ச்சி பண்ணுவேன்? நான் கெட்டவளாக இருந்தாலும் என் சூழ்ச்சி தவறாக இருந்தாலும் அந்த சூழ்ச்சியிலே ஒரு நியாயத்தை வால்மீகி கொடுத்தான். ஆனா நீ அந்த நியாயத்தை எனக்கு கொடுக்கலையே. கம்பன் கையசைக்கிறார். இப்ப மூன்றாவது கேள்விக்கு கூனி வரா. கூனி கேட்கிறாள், சரி எல்லாம் போகட்டும், இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிறியா? இந்த ராம அவதாரத்தினுடைய முதல் புள்ளியை துவங்கி வைத்தது நான் இல்லையா, கைகேயி தான் துவங்கி வைத்தாலாம். இது எதுல இருந்து? நிறைய பெருமக்கள் அதை தான் சொல்றாங்க. நம்முடைய பழபழனியப்பன் ஐயா அவர்கள், கம்பன் அடிசூடி அவர்கள் கூட கம்பனை படைத்த கைகேயின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல முழுக்க முழுக்க ராமாவதாரத்தை முதலில் அதை துவக்கி வைத்த பெருமை கைகேயிக்குத்தான் சாரும் அப்படின்னு இருக்கும். அது இல்லாம கம்பனே ஒரு இடத்துல சொல்ற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு வந்துருச்சு. அதுதான் இப்ப யாருக்கு உறுத்துது? கூனிக்கு உறுத்துது. நீ என்ன சொல்ற, கைகேயி மாறினா? எப்படி மாறினா? தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நான் சொல்லும் போது ராமனை பயந்தற்கு இடர் உண்டோன்னு சொன்னவ, தூக்கத்துல இருந்து எழுந்தவ ராமன் என் மகனா இருக்கும் போது என்ன கஷ்டம் எனக்கு வரப்போகுதுன்னு சொன்னவள ரூமை விட்டு வெளியில போகும்போது ராமனை காட்டுக்கு அனுப்புறேன் பாருன்னு வெளியே போக வச்சல்ல. இவ்வளோ விஷயத்த செஞ்சது நானு. ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் இந்த விஷயத்தை முதலில் துவக்கி வைத்த பெருமையை எனக்கு கொடுக்காமல் கைகேயிக்கு கொடுக்கிறது. அதுக்கு நீ இடம் கொடுத்துட்டியே. கம்பர் என்ன இடம் கொடுத்த சொல்ற? அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்த நல் தூமொழி மடமான்னு நீ ஒரு வார்த்தையை சொன்னல. அதை இந்த பயங்கரமா புடிச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க, கூனி ஒரு சாதாரண பணிப்பெண், அவ சொல்றதை கேட்டு ஒரு மிகப்பெரிய அரசி மனசு மாறிடுவாளா? இல்லைங்க. அரக்கர் செய்த பாவமும் அல்லவர் செய்த தவமும் தான் யாரு கைகேயினுடைய மனதை மாற்றியதே ஒழிய கூனியினுடைய சூழ்ச்சி ஒன்றும் மாற்றவில்லைன்னு மாத்திட்டாங்க. இப்ப சொல்லு, இந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் ராமாவதாரத்தினுடைய துவக்கம், இந்த பெருமையை எனக்கு நீ முழுமையாக கொடுக்காமல் தூக்கிட்டு போய் கைகேயிக்கு கொடுக்கிற மாதிரி பேசிட்டியே, இது நியாயமா? 3 கேள்வி முடிச்சுட்டா. இப்ப உங்களுடைய கேமராக்கள்லாம் கம்பன் கிட்ட கொண்டு போ. கம்பன் பேச துவங்குகிறார். கூனி, ரொம்ப மகிழ்ச்சி, 3 கேள்விகள். இப்ப நான் எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறார். வரிசைப்படியே வருவோம். நீ முதல்ல என்ன சொன்ன? ராமனை பேசுகிற போது மட்டும் 4 சொற்களோடு நிறுத்தி கொண்டாய், ஆனா என்ன திட்டும் போது மட்டும் 7, 8ன்னு உன்னால் போக முடிந்ததே, இது நியாயமானு என்னை பார்த்து கேட்டல. அதுக்கு என்னோட விடை என்ன தெரியுமா? கம்பன் சொல்கிறார், கூனி, இந்த உலகத்தில் எவன் எத்தனை பெரிய நல்ல விஷயங்களை செய்தாலும் அவனை பாராட்ட உலக மக்களுக்கு நாக்கு வெளியில வராது. ஆனால் இந்த உலகத்தில் யாரேனும் தவறு செய்தால் அவர்களை கொட்டி தீர்க்க இந்த உலகத்து மக்களுக்கு நாக்கு நீளும் என்பதை கம்பன் சொல்லுகிறார். இது உன்னை வச்சு நான் சொன்னேன், அதுக்காக உன்னை திட்டினேன், நீ எப்படி எடுத்துக்கலாம்? முதல் கேள்வி முடிஞ்சது. இப்ப கம்பன் ஒரு கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு வராரு. 2வது கேள்வின்னு ஒண்ணு கேட்டல, அதை நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். நீ என்ன சொன்ன? வால்மீகி உனக்கு சூழ்ச்சிக்கு இடம் கொடுத்திருக்காரு, நியாயப்படுத்திட்டாரு, நான் நியாயப்படுத்தலன்னு நீ சொல்ற. கம்பன் சொல்கிறார்,
கூனி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன், உன்னுடைய சூழ்ச்சியை நான் நியாயப்படுத்தலதான். ஆனா நீ ஒன்னு யோசிச்சியா? தாய் ஒக்கும் அன்பில்னு நான் யார சொன்னேன்? தயரதனை சொன்னேன். அப்பேற்பட்ட தயரதனை நான் ஏன் தாய் ஒக்கும் அன்புன்னு சொன்னேன்? 3 குழந்தைகளை பெற்றாலும் 3 குழந்தைகளையும் ஒரே மாதிரி பார்ப்பவள் தான் தாய் என்பதால் தாய் ஒக்கும் அன்பில்னு நான் தயரதனை சொன்னேன். அப்ப நான் போயிட்டு வால்மீகி மாதிரி கொஞ்சம் அப்படியே அதை எடுத்து பரதனுக்கு கிடைக்க கூடாதுன்னு வேணுமனே வெளியில அமிச்சிட்டு ராமனுக்கு முடிசூட்டுவதை போல காட்டியிருந்தால் நான் அங்கே தயரதனுடைய இறையாண்மையை கெடுத்ததாக மாறிவிடும். ஒண்ணு, ராமன் உனக்கு முடிசூட்ட போறேன்னு நான் சொல்றேன். ராமன் அப்படியே மலர்ந்த பூ போல அப்படியே இருக்கான். கூப்பிட்டு இல்ல உனக்கு கிடையாது, நீ காட்டுக்கு போகணும்னு சொல்றேன். அப்பயும் மலர்ந்த முகம் மாதிரியே இருக்கான். இப்பேற்பட்ட ராமனை நான் காட்ட நினைக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற? தம்பிக்கு தெரியாம அவசரமா இந்த முடிசூட்டு விழா நடக்கணும்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ராமனாக என்னை காட்ட சொல்றியே, நான் அதை நான் காட்டுவேனாங்கிறாரு. 2, வசிஷ்டன் எவ்வளோ பெரிய ஆளு, அவனுடைய வேலை என்ன? ஒரு அநீதி நடக்கிற போது அதை தடுத்து சரிப்படுத்த வேண்டியது அவனுடைய கடமை. வேண்டுமென்றே தெரிந்தே முன்னாடி கொடுத்த வாக்கை மறந்து அல்லது மறுத்து பரதனை வெளியில அனுப்பி இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா மௌனித்து வசிஷ்டனை நிக்க வைக்கக்கூடிய விருப்பம் எனக்கு கிடையாது. கைகையை நான் வெளிப்படையா சொல்றேன், கேட்டுக்க. 3 நல்லவைகளை கெட்டவைகளாக மாற்றி உன் கெட்ட சூழ்ச்சியை நல்லது என்று நிரூபிப்பதை விட 3 நல்லவர்களை நல்லவர்களாகவே வைத்து உன் கெட்ட சூழ்ச்சி கெட்டதாகவே இருந்து போவதில் எந்த பிழையும் இல்லைன்னு கம்மன் சொல்ற. திருப்பி கம்மன் அதோட விடல. உன் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியுது, நான் ஒன்னு சொல்லவா? உன்னுடைய சூழ்ச்சி சரின்னு நான் நியாயப்படுத்த மாட்டேன். சூழ்ச்சி செஞ்சாலே அது தப்பு தான். உன்னுடைய சூழ்ச்சியை சரின்னு நான் நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா நீ தப்புன்னு நான் எங்கேயுமே சொல்லலைங்கிற. கூனிக்கு ஒரே சந்தேகம், வரிக்கு வரி தீய கொடுமணம்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலைங்கிறேன். கம்மன் ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துறாரு. கைகை திட்டுறா, யார? கூனிய திட்டுறா. தன் மனசு மாத்த வர கூனிய திட்டுறா. என்னன்னு, எனக்கு நல்லையும் அல்லை நீ எனக்கு நல்லது செஞ்ச வந்த மாதிரி தெரியல, எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை, நீ என்னுடைய மகன் பரதனுக்கு தப்பு நல்லது பண்ண வந்த மாதிரியும் தெரியல. அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, இது கம்பன் பேசுகிறார், இது கைகை பேசுற மாதிரி தெரியல. கம்பன் பேசுகிறார், அத்தர்மமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. நீ பண்ற இந்த சூழ்ச்சி உன்னுடைய நல்லதுக்காக கூட பண்ணலனா அப்ப நீ யாருக்காக பண்ற நான் சொன்னேன் தெரியுமா? உனக்கு நல்லையும் அல்லை வந்து ஊழ்வனை தூண்ட மனக்கு நல்லன சொல்நிலை மதியிலா மனத்தோன்னு சொன்னார். ஹே, இது ஊழ் இல்ல. ராவணன் ஒருத்த இலங்கையில இருக்கான் பார், அவனுடைய ஊழால் உன்னுடைய சூழ்ச்சியை தவிர உன் சூழ்ச்சி சரியும் இல்லை தப்பும் இல்லை, அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கம்பன் சொன்ன பிறகு கூனி அமர்ந்து உட்காருகிறார். இப்ப அடுத்து 3வது ஒரு கேள்வி இருக்குல்ல, ரொம்ப வாக்குவாதம். எனக்கு இந்த தலைப்பை இந்த கேள்வியை கேட்கலாமா வேண்டாமான்னு எனக்கும் கூனிக்குமே ஒரு 1/2 மணி நேரம் வாக்குவாதம் போச்சு. ஏன்னா கம்பனடி சூடி ஐயா அவர்களை படித்து படித்து கம்பனை விரும்பியவன் நான். அவரு கம்பனை படைத்த கைகையில முழுக்க இந்த ராமாவதாரத்தினுடைய துவக்கத்தை செய்தது கைகேயி தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. எவ்வளவு அழகான விஷயங்கள், எத்தனை ஆய்வுகள், மிரண்டுட்டேன். ஆசான்யா ஐயா அவர்கள் அவருடைய பதிப்புல ஒரு நூல், கம்பன் அறநிலையினுடைய கம்பராமாயணம் நூல் வந்திருக்கும். அதுல கூட எல்லா இடங்களிலும் ராமாவதாரத்தினுடைய திருப்பு முனைக்கு முதல் காரணம் கைகேயி தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கூனியாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, கூனியால மட்டும் கைகை மனம் மாறல, அது வேற ஒண்ணு, அதுதான் கைகையினுடைய சிறப்பு அப்படின்னு கைகையை தான் காட்டினாங்க. இதெல்லாம் எனக்குள்ள இருந்த ஒரு கேள்வி. அதை நான் கூனிக்கிட்ட சொன்னேன். கூனி கேளு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்கிறேன். இப்ப கம்பன் அமைதியா இருக்கார், இப்ப நானும் அப்படிதான் இருக்கேன். இந்த இனிமேல் நான் சொல்ல வருகிற கருத்து கைகேயை 2ஆம் நிலைப்படுத்துவது மட்டும்தானே தவிர கைகேயை முதல் நிலைப்படுத்தியவர்களினுடைய கருத்துக்களை 2ஆம் நிலைப்படுத்தக்கூடிய கருத்து அல்ல என்பதை தாழ்மையோடு நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறுவனினுடைய ஒரு சிந்தனை, இது சரி தவறு என்பதெல்லாம் உங்கள் பார்ப்பட்டது. ராமாவதாரம் என்கிற இத்தனை பெரிய நிகழ்ச்சியினுடைய முதல் திருப்பு முனையை ஏற்படுத்தியது யார் என்கிற கேள்விக்கு கைகேயி அல்ல,
கூனிதான் என்பதை இப்ப கம்பன் சொல்ல போகிறான். கம்பன் சொல்றாரு, கூனி உனக்கு தெரியாம பேசுற, எல்லாரும் பேசுறாங்க சரி, ஆனா நான் என்ன சொன்னேங்கிறத நீ ஒரு முறை பார். உன்னை அறிமுகப்படுத்தும் போது நீ அவ்வளவு வருத்தப்பட்டியே, உன்னை நான் ஏன் அப்படி அறிமுகப்படுத்தினு உனக்கு தெரியுமா அப்படின்னு கம்பர் பேசுறாரு. ராவணனுடைய அறிமுகமும் இதுதான். முதல்ல இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல துண்ண அருங்கொடுமன கூனி தோன்றினாள்னு நான் உன்னை சொன்னேன். நான் ஏன் உன்னை ராவணனை போல கூனி தோன்றினாள்னு சொல்லாம ராவணன் இழைத்த தீமை போல கூனி தோன்றினாள்னு சொன்னேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிற. கூனிக்கு தெரியல. சொல்றாரு, ராவணன் அழிய எது காரணம் தெரியுமா? அவன் செய்த தீமை காரணம். போட்டுக்க, ராவணன் அவன் அழிய அவன் தீமை காரணம். ராவணன் அழிவது என்பது அதர்மம் அழிவதற்கு சமம். இந்த அதர்மம் அழிவதற்கான இந்த தர்ம போராட்டத்தை துவக்கி வைத்தது யார் அப்படின்னா நான் நீன்னு சொல்றேன். அதை நான் எப்படி சொல்லியிருக்கேன் தெரியுமா? ராவணன் இஸ் ஈக்குவல் டு அதர்மம்னா ராவணன் மரணத்திற்கு காரணமாகிய தீமை, அதர்மத்தின் எதிர்த்த தர்மத்திற்கு முதற்புள்ளி போட்ட கூனி, தீமை இஸ் ஈக்குவல் டு கூனி. அதனால் ராவணன் இழைத்த தீமை போல துண்ண அருங்கொடுமன கூனி தோன்றினாள்னு உன்னை சொன்னேங்கிற. உன்னை அறிமுகம் செய்யும் போதே இந்த மிகப்பெரிய ராமனினுடைய இந்த பணியை துவக்கி வைக்கிற பெருமைக்குரியவள் நீ என்பதை வெளிப்படையா சொல்லாம மறைவா சொன்ன நீ புரிஞ்சிக்கல. இப்ப கம்பன் சொல்றாரு, கூனி உன்னுடைய கோபம் எனக்கும் இருக்கு. நான் கூட நடுவுல கைகேயி கதாபாத்திரத்துல கொஞ்சம் அப்படியே மயங்கி கொஞ்சம் நிறைய நான் வடிவமைச்சிட்டேன். கைகேயை அப்படி கொண்டு வந்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. என்ன தெரியுமா? உன்னை அதோட விட்டுட்டேன். நீதான் இந்த மிகப்பெரிய விஷயத்திற்கு காரணம்ங்கிறத நான் சொல்லாமே விட்டுட்டேன். கம்பன் என்ன பண்றாரு பாருங்க, இது எந்த அளவுக்கு அவரோட மனசுல இருந்ததுன்னா, அயோத்தியா காண்டத்துல நடந்த இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யுத்த காண்டத்துல கம்பர் வெளியில கொண்டு வர்றாரு. அதுவும் யார் மூலயமா? ராவணன் மூலயமா கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? ராவணன் கோபமா ராமன் பத்தி பேசுகிற போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஊனவில் இருத்து ஓட்டையுமா மரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு துறந்து உயர் வனம் குறுகின்னு சொல்ற. முடிஞ்சிருச்சு, யாரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிட்டேன். ராமன் அரசு துறந்து கானகம் வந்ததற்கு கூனியின் சூழ்ச்சி தான் காரணம்ங்கிறத வெளிப்படையான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நானே கொடுத்துட்டேன். உனக்கு இனிமே என்ன வருத்தம், நீ போன்ற. கூனி எழுந்துக்கிறா. கம்பன், ஒரு நிமிஷம் நீ உட்கார. என்னுடைய கதாபாத்திரங்கள்லாம் நான் எப்பயுமே கீழே மேல ராமனை புகழ்ந்த அளவிற்கு ராவணனையும் புகழ்ந்திருக்கிறேன், உனக்கு தெரியாது. பரதனை புகழ்ந்த அளவிற்கு இந்திரசித்தவையும் புகழ்ந்திருக்கிறேன், உனக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்லவா? நம்ம உலக வழக்கில் இந்த கல்யாணமாகி கணவனை இழந்தவர்கள், குழந்தை இல்லாதவங்க, ஊனமுற்றவர்கள் எல்லாம் சும நிகழ்ச்சியில சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படியே சேர்த்துக்கிட்டா கூட அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஒரு வளகாப்புல குழந்தை இல்லாதவர்களை முதல்ல வளையல் போடுங்க நம்ம சமூகம் சொன்னதே கிடையாது. அப்படி ஒரு மூட நம்பிக்கை இன்னும் நம் சமூகத்திலே அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? இதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்ச்சி, கல்யாணம் காட்சி எல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஓங்க வைக்கிற ராமாவதாரத்தினுடைய மிகப்பெரிய சுப நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிற பெருமையை ஊனமுற்ற உன்னை வைத்து செய்தேன் பார். இதுதான் இந்த உலக மரபை உடைத்த நான் படைத்த பாத்திரம் நீ என்பதை மறந்து விடாதேன்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே கம்பன் மட்டும் உலக மரபை உடைத்து ஒரு மூட நம்பிக்கைகளை ஒழித்தவன் அல்ல. கம்பன் கழகமும் முதல் மாதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கிற போது கூணல் விழுந்த கூனியை முதலில் எடுத்து சொல்கிற போது கம்பனை அப்படியே பின்பற்றுவதுதான் இந்த கம்பன் கழகம் என்பதற்கு இதைவிட வேறு ஒரு சான்று இல்லை. நாற்காலியில் இருந்து கூனி மகிழ்ச்சியாக திரும்புகிறாள், கம்பனும் எழுந்து மகிழ்ச்சியாக விடைபெறுகிறார். நானும் அதே மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் சொன்னது போல மிக மாறுபட்ட ஒரு சிந்தனை, ஒரு மாற்றுத்திறனாளியை முதலில் அறிமுகம் செய்ததாக ஒரு மாறுபட்ட சிந்தனை. நேரம் பற்றாக்குறை, அது ஒன்றுதான் எங்களுடைய வருத்தம். இனி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கம்பனில் ஆழம் கண்ட வேழம் சிறப்புரை ஆற்ற முனைவர் திரு ஞானசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கரும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இலக்கிய வீதி இனியவன் அவர்களே, இந்த விழாவிற்கு இணைப்புரை ஆற்றுகின்ற அருமை சகோதரி முனைவர் சாரதா நம்பியாரூரன் அவர்களே, தகுதியான விருதை பெற்ற சகோதரி மஞ்சுளா அவர்களே, இனி கம்பனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்பதை பேச்சால் நிறுவிச் சென்றிருக்கக்கூடிய சகோதரர் சரவணன் அவர்களே, என்னுடைய அன்பிற்குரிய பள்ளத்தூர் பழ பணியப்பன் அவர்களே, திரு பாலசீனிவாசன் அவர்களே, அன்பிற்குரிய மலர்மகன் அவர்களே, கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, பலருக்கு விருது கொடுத்து பெருமைப்படுத்தக்கூடிய திருமதி கண்ணப்பன் அவர்களே, திருக்குறளையே சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சேயோன் அவர்களே, அன்பிற்குரிய நண்பர் பலராமன் அவர்களே, அன்பிற்குரிய பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்களே, சிறந்த எழுத்தாளராக திகழக்கூடிய திரு ராஜகோபாலன் அவர்களே, பல எழுத்தாளர்களை எல்லாம் நூலை பதிப்பித்து வெளிக்கொணரக்கூடிய குருமூர்த்தி அவர்களே, அன்பிற்குரிய பேராசிரியர் ஹேமா அவர்களே, இன்னும் பேரை சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்றாலும் இப்படியே பெயரை சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் கடந்து விடுமே என்பதற்காக பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் அமர்ந்து பேசுவதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு 10 நாளாக காய்ச்சல், இப்பொழுது வேறு சிறுநீர் தொற்று வேறு. இன்றைக்கு வருவேனா என்ற ஐயமே எனக்கு இருந்தது. சேதுப்பிள்ளையை பற்றிய ஒரு விழாவில் தொடக்கத்தில் வராமல் இருக்கக்கூடாதே என்பதற்காக எப்படியோ பல்லை கடித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். நான் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, தஞ்சை மாவட்டத்திலெல்லாம் இட்லி சாப்பிட்டால் சாம்பாரை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவார்கள். அந்த பழக்கத்தில் இருந்த நான் முதுகலை மாணவனாக சேருவதற்கு வந்த பொழுது ராயப்பேட்டையில் ஒரு உணவு கடைக்கு சென்றேன். அங்கு போனவுடன் 2 இட்லி கொடுங்கள் என்றேன். உடனே அந்த பரிசாரகர் சட்டினியா சாம்பாரா என்று கேட்டார். எனக்கு அந்த வினாவே எப்படி கூனி கேட்ட வினா சரவணனுக்கு வியப்பாக இருந்ததோ அதுபோல எனக்கு ஒரு திகைப்பாக இருந்தது. நான் அப்பாவியாக ஏன் 2ம் தரமாட்டீர்களான்னு கேட்டேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு போய் ஒரு உழைக்கில் சாம்பாரும் இன்னொரு உழைக்கில் சட்டினியும் கொண்டு வந்து கொடுத்தார். நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். அப்பொழுது இன்னொருவர் வந்தார். 2 இட்லி சாம்பார் என்றார். ஓஹோ, பரிசாரகர் நம்மை பார்த்து கேட்டதில் ஒரு பொருள் இருக்கிறது என்று உணர்ந்தேன். பரிசாரகர் ஒரு தட்டில் சாம்பாரை ஊற்றி அதில் 2 இட்லியை மிதக்க விட்டு கொண்டு வந்தார். இப்பொழுதுதான் எனக்கு ஒரு உண்மை பிறந்தது. ஆஹா, நாம் சட்டினியை தொட்டுக்கொண்டு வாழ்கிறோம், அந்த இட்லி சட்டினிலேயே மிதக்கிறது. நாமெல்லாம் கம்பனை படித்துக் கொண்டு வாழ்கிறோம். ரசிகமணி டிகேசி, பாஸ்கர துண்டமான், மகாராஜன் போன்றவர்கள் கம்பனிலேயே ஊறிக் கிடந்தார்கள். அவர்களெல்லாம் சாம்பாரில் ஊறிய இட்லியைப் போல கம்பனில் ஊறிய வேழங்கள். நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்பனை தொட்டுக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். திருவள்ளுவர் கம்பர்
எப்படி இவர்களை ஆட்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. ரசிகமணி டிகேசி அவர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி, அது நினைத்தாலேயே எனக்கு மயிர்கூச்சரிகிறது. மகாராஜன் அவரை அழைத்தார், அவர் வீட்டுக்கு போனார். ரசிகமணி டிகேசிக்கு 103 டிகிரி காய்ச்சல். மகாராஜன் பார்த்து விட்டு நான் வருகிறேன் அப்படிங்கிறார். ரசிகமணி இல்லை இல்லை இருங்கள், உங்களோடு ஒரு பாட்டை சுவைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டு அண்ணாமலை செட்டியாரை பற்றி கவிமணி உயர்வாக பாடிய பாட்டு. அதில் என்ன பாட்டுன்னா, தில்லை பதியுடையான் சிற்றம்பலம் தன்னில் அல்லும் பகலும் நின்று ஆடுகின்றான், எல்லைக்கண் அண்ணாமலைமன் அமைத்த கலைக்கழகம் கண்ணார கண்டு கழித்து. இந்த பாட்டை 1 மணி நேரம் பேசியிருக்கிறார் ரசிகமணி. 103 டிகிரி ஜுரத்தோட பேசி முடித்தார். மகாராஜன் அவருடைய ஜுரத்தை கணக்கிட்டார். 98.4. இப்படி அவர் இலக்கியத்தில் தோய்ந்தவர். அவருக்கு மலேரியா காய்ச்சல் வந்துட்டு, அது கம்பனுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். மலேரியா காய்ச்சல்ல வீட்டுல கிடந்தவருக்கு உற்ற துணையாக கம்பர் அமைந்தார். அவருக்கு வழக்கறிஞர் சுப்பையா முதலியாருங்கிறவர் கம்பராமாயணத்தை கொடுத்தார். அதையே படித்து படித்து கம்பனில் கரைந்து போனார். இது ரசிகமணி என்ற வேழம் எப்படி கம்பன் என்ற அந்த ஆற்றில் அமிழ்ந்தது என்பதற்கு சான்று. பாஸ்கர தொண்டமான் இந்த செய்தியை கோதண்டராம கவுண்டர் சொன்னார். அவருக்கு நினைவு தப்பிவிட்டது. இந்த கோமாங்கிறார்களே, அந்த நிலையில் கிடக்கிறார். நாம கோமாவில் இருந்தா என்ன கத்துவோம்? ஐயோ அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்தமே, இவங்கிட்ட கொடுத்தமே. இவர் அந்த கோமாவில் என்ன சொல்றார்? செந்தாமரை கண்ணொடும் செங்கனி வாயினொடும் செந்தார் தடந்தோளொடும் தாழ்தடக்கையோடும் அந்தார் அகலத்தொடும் அஞ்சன குன்றமென்ன வந்தான் அவனாகும் இவ்வல்வில் ராமன் என்றாள். ராவணன் ஒரு உருவழி காட்சியில சீதையை பார்க்கிறான். இதுதானா சீதை என்று தெரிந்து கொள்வதற்காக சூர்பனகை கூப்பிடுறான். சூர்பனகை வந்து அவ பார்க்கிறா. அவ நினைப்பு பூரா ராமங்கிட்ட இருக்கு. உடனே அந்த உருவத்தை போட்டு, ஆமா அவன்தான் இந்த ராமன் அப்படின்னு இந்த பாட்டை சொல்றான். இந்த பாட்டை தன் வாழ்வின் இறுதி நாளில் கடைசி மூச்சு விடுகிற பொழுது தன் நினைவு தப்பிய நிலையில் பாஸ்கர தொண்டமான் சொல்லி போனார் என்றால் அவர் கம்பனில் கரைந்த வேடந்தானே. இதை விட இன்னொரு நிகழ்ச்சி, இதுக்கு நானே சான்று. 1982ஆம் ஆண்டு நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இணைப்பேராசிரியராக ஓலைச்சுவடி துறையில் பணியாற்றினேன். அந்த ஆண்டு கம்பன் கழகத்திற்கு சென்னைக்கு அங்கிருந்து வந்தேன். உடைய எஸ்கே ராமராஜன் என்னை பார்த்து, ஞானசுந்தரம் மகாராஜனை போய் பார்க்கணும்னா இப்பொழுதே பார்த்துருங்க, அப்புறம் பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. சரின்னு நான் புதுவை அருணகிரி எல்லாம் புறப்பட்டு மகாராஜன் பிள்ளை வீட்டுக்கு போறோம். டி நகரில் இருக்கிற வீடு. ஒரு கிழிந்த நார் மாதிரி கீழே படுக்கையில படுத்திருக்கிறார். ஒரு வெள்ளை விரிப்பை மேல போட்டிருக்கிறார். வெத்தலை பாக்கு மணக்கிற அந்த வாயோடு நல்ல குங்கும பொட்டோடு அப்படியே அழகான மடிப்பு கலையாத அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அப்படியே ஆடி பாடி கம்பனை பேசிய மகாராஜன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி கிடக்கிறார். அந்த காட்சியை கண்ட உடனே எனக்கு ரொம்ப வருத்தம். அப்ப அருணகிரி என்ன பண்ணார்? ரசிகமணி டிகேசி அத்தை என்று ஒரு கவிதைய ஒரு படக்கடையில யாரோ போட்ட
அந்த படத்தில் உள்ள இருந்த அந்த பகுதியை எடுத்து படித்து ரொம்ப பாராட்டி கட்டுரை எழுதியிருக்கார். அதை மகாராஜான் பல முறை சொல்லியிருக்கிறார். அப்போதான் அருணகிரியை அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தார். அருணகிரி சூழ்நிலை தெரியாமல் அந்த ஒப்பாரி பாட்டை சொன்னார். எனக்கு அது பொருத்தமாப்படல, என்ன இருங்க என்று சொல்லிவிட்டு அவர் திருக்குறளுக்கு சொன்ன ஒரு செய்தியை சொன்னேன். நல்ல செய்தி, அதனால சொல்றேன். ஐயா, பெரிதிது பேதையார் கண்மை பிரிவின்கண் பிழை தருவது ஒன்று இல். இந்த குறளை எடுக்கும் பொழுதெல்லாம் உங்க நினைப்பு தான் வருது அப்படின்னு. என்ன இல்லையா, நீங்க என்ன அழகா சொன்னீங்க. மயிலாப்பூர்ல திருவள்ளுவருடைய வீடு செய்யவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் ஒரே புலவர்கள் கூட்டம் தான். காலையில் எழுவார்கள், கடற்கரையில் உழவுவார்கள், இலக்கியம் பேசுவார்கள், சாப்பிடுவார்கள், இலக்கியம் பேசுவார்கள், மத்தியானம் சாப்பிடுவார்கள், மாலையில் இலக்கியம் பேசுவார்கள், உலா போவார்கள். இப்படி ஒரே இலக்கிய சர்ச்சையிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாளாச்சு, காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர் மழை பெஞ்சிருக்குங்கிறாங்க, ஊருக்கு போகணும்னார். இன்னொரு நாள் தஞ்சாவூர்ல இருந்தவர் நானும் போகணும், மகளுக்கு கல்யாணம் போயிட்டார். கடைசியா திருநெல்வேலியிலேருந்து வந்து புறவர் நாளைக்கு நானும் போறேன் அப்படின்னார். உடனே நாளைக்கு தானே அப்படின்னார். அடுத்த நாள் வந்தது. காலைல 2 பேரும் குளித்தார்கள், சாப்பிட்டார்கள். அவர் பைய எடுத்துக்கிட்டு புறப்பட்டார். திருவள்ளுவரும் அவரோடைய நடந்து போனார். ஒரு முக்கில் திரும்பினார். நீங்க இனிமே இருந்து கொள்ளுங்கள், நான் போறேன் அப்படின்னு அந்த புலவர் சொன்னார். திருவள்ளுவர் அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சுட்டார். திரும்பி விடுவிடுன்னு நடந்து வந்தார். படியில் ஏறினார். மேலே இருக்க துண்டை எடுத்தார். அந்த திண்ணையில் 2 தட்டு தட்டினார். உக்காந்துக்கிட்டார். எங்கேயோ பார்த்து சொன்னார், இனி பழகுனா முட்டாளோட தான் பழகணும். ஏன்னா அப்பதான் பிரிகிற பொழுது கஷ்டமே இல்லை அப்படின்ட்டு. பெரிதினிது பேதையார் கண்மை பிரிவின்கண் பிழை தருவது ஒன்று அப்படின்னு நீட்டி முழைக்கு மகாராஜன் உள்ள பேசினார். இதை நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னார். அப்புறம் சொன்னேன், ஐயா, இந்த கொல்லாழி நீத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதே, ராமன் சீதையை பார்த்து அப்படியே மயங்கி தூங்கி கிடந்தான். அன்னைக்கு தேர்ல வந்தான் சூரியன். அந்த சூரியனுடைய அந்த கிரணங்கள் பட்டு ராமன் கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சாங்கிறத, ராமா woke up by the sweat of the sun அப்படின்னு கேள அந்த மரண தெருவாயில் என்று ரசித்தார். இவர்கள்லாம் கம்பன்ல தோய்ந்தவர்கள், கம்பன்ல கரைந்தவர்கள். அப்படிப்பட்ட மரபுல வந்தவர் தான் நம்முடைய ராப்பி சேதுப்பிள்ளை. அவர் என்ன பண்ணினார்? ராப்பி சேதுப்பிள்ளை என்றால் அவரு நம்முடைய மருத்துவமனை, பொது மருத்துவமனையில் இருக்கிறார். 1961 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி. அதுக்கு முதல் நாள் அவருக்கு ஒரு ஆசை, நாம இருந்த இந்த தமிழ் பேராசிரியர் பதவியில நமக்கு பிறகு தக்கவர் ஒருவர் வர வேண்டும். அவர் என்ன நினைச்சார்? மூவா வரணும்னு நினைச்சார். மூவாவை கூப்பிட்டு, வரதராசு நீங்க விண்ணப்பம் போடுங்க என்று விண்ணப்பத்தை கொடுத்தார். நீங்க போடலைன்னா கொடுக்க மாட்டார்கள் என்று அவரை வற்புறுத்தி போட வைத்தார். அவருக்கு மரண தருவாயில் இருக்கிறார். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் மூவா. இந்த செய்தியை அவருக்கு தெரிவிக்கிறார் கணபதி ராமன். யாரு? கணபதி ராமன் தான் கடைசியில ராப்பி சேதுப்பிள்ளையோட உடன் இருந்தவர். அவருடைய மனைவி ஆழ்வார் ஜானகி அம்மாள் இருந்தார். அப்ப போய் மூவா அவர்கள் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றவுடன் என்ன சொன்னார் தெரியுமா? பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதோ. அவருடைய மரணத்தை நினைச்சா மயிர்கூச்செறியுது. அவருக்கு முதல்ல கம்பராமாயணத்தை ஈடுபாடு வருவதற்கு கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர், அவர் நெல்லை மாவட்டத்தில் வாரந்தோறும் கம்பராமாயண வகுப்பு நடத்தியிருக்கார். ஒரு நாள் அந்த வகுப்புக்கு போயிருக்கிறார் நம்முடைய ராப்பி சேதுப்பிள்ளை.
அவர் என்ன பாட்டு சொன்னார் என்றால், வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி விழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் பூந்து தடவியதோ ஒருவன் வாழி. இந்த பாட்டு தான் ராபி சேதுப்பிள்ளையை கவர்ந்த பாட்டு. இது எப்படி தெரியுது? படுத்து கிடக்கிறார், 11 மணி, மருத்துவர் ஊசி போட வர்றார். சொல்றார், இன்னும் எந்த இடத்துல ஊசி போட போறீங்க அப்படிங்கிறார். அப்ப பக்கத்தில் இருந்த கணபதி ராமனை கூப்பிடுறார். அந்த பாட்டை சொல்லு, அந்த பாட்டை சொல்லு அப்படிங்கிறார். எந்த பாட்டுன்னு இவருக்கு புரியல. அவரு அந்த குளறிபடிய வெள்ள இருக்கு அப்படிங்கிறார். வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி என்று பாட்டை முடிக்கிறார். அவர் அப்படியே தமிழோடு கலந்து விட்டார். இவர்கள்லாம் தான் அப்படியே கம்பன் என்ற அந்த வெள்ளத்தில் முங்கி குளித்தவர்கள், அப்படியே ஆழ்ந்து போனவர்கள். ராபி சேதுப்பிள்ளை பிறவி பெருமாள் பிள்ளைக்கும் சொர்ணம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். எத்தனாவது மகன் தெரியுமா? 12வது மகனா பிறந்தார். 11 பிள்ளைகள் பிறந்து இறந்து விட்டார். அதனால ராமேஸ்வரத்திற்கு போய் தவம் செய்து பெற்ற பிள்ளை, அதனால் சேது என்று பெயரிட்டார்கள். அவர்கள் தவம் செய்யவில்லை, தமிழ் செய்த தவம் சேது பிள்ளை பிறந்தார். இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு, பச்சையப்பன் கல்லூரிக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு. சேது பிள்ளை பச்சையப்பன் கல்லூரியில் இளங்காய் படித்தவர். அது மாத்திரமில்லாமல் அவர் சிற்றாசிரியராக டியூட்டராக பணிபுரிந்தவர். நானும் பச்சையப்பல்லே படித்தேன், நானும் டியூட்டராக தான் வேலை பார்த்தேங்கும் போது ஆஹாஹா, நமக்கும் அந்த சேது பிள்ளையினுடைய அருள் கிடைத்திருக்கிறதே என்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாவது உண்டு. சேது பிள்ளைக்கும் கம்பனுக்கும் என்ன தொடர்பு, என்ன பணி செய்தார்? 1000 கம்பன் பதிப்புகள் வரலாம், இங்க எழுதி வச்சுங்க. 1000 கம்பன் பதிப்பு இனியும் வரலாம். அண்ணாமலை பல்கலை பதிப்பகத்தை விஞ்சுவதற்கு எந்த பதிப்பும் வர முடியாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சிறப்பு என்றால் அது கம்பராமாயணத்தை 15 தொகுதிகளாக பாட வேறுபாடுகளோடு போட்ட ஒரு பெரும் சிறப்பு. அந்த 5000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனா எனக்கு வாங்கணும்னு ஆசை, எனக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லையேங்கிறதுக்காக, வைக்கிறதுக்கு வீட்டில் இடமில்லையேன்னு கவலை. அவ்வளவு அற்புதமான பதிப்பு. அந்த பதிப்பாசிரியர் குழுவின் தலைவராக இருந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. இது அவர் செய்த பெரிய தொண்டு. சேதுப்பிள்ளை அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த பொழுது, அப்பொழுதெல்லாம் எம்லிட் ஆய்வு செய்கிறவர்களுக்கு கம்பனையே தலைப்பாக கொடுத்திருக்கிறார். என்னுடைய நண்பர் காலம் சென்ற ரா குமரவேலன் அவர்கள் பரதன் என்ற தலைப்பில் ஆய்வு செய்தார். அவருக்கு நெறியாளராக இருந்தவர் புருஷோத்தம நாயுடு, ஆனால் தலைப்பு தந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. பேராசிரியர் தாக்ஷாயணி என்று ஒரு அம்மையார் வேலை செய்தார்கள். அவர்கள் கம்பனில் ஓமை என்று ஆராய்ச்சி பண்ணார்கள். ராபி சேதுப்பிள்ளை இடத்தில் ஆய்வு செய்தார்கள். தன்னிடம் ஆய்வு செய்கிறவர்களுக்கெல்லாம் கம்பனை பற்றிய தலைப்பை கொடுத்து கம்பனுடைய அறிவை வளர்த்தவர். இன்னொன்று நான் தவறி சொல்லிட்டேன், எனக்கு கம்பர் என்று சொல்வதுதான் முறை என்று படும். ராபி சேதுப்பிள்ளை எந்த இடத்திலும் கம்பன் என்று சொல்லல, கம்பர் பெருமான். எல்லா இடத்திலும் அதுல ஒரு நியாயம் இருக்குது. பாரதிதாசனை சொன்னான்போமா,
அது சரி, சங்கராச்சாரியார் சொன்னார்னு தானே சொல்லுவோம், அன்பிகுதி இடுவோமா? காந்தியடிகள் சொன்னார்னு தானே சொல்லுவான், அன்பிகுதி இடுவோமா? அண்ணா சொன்னார்னு தானே சொல்லுவான், அன்பிகுதி இட்டா நம்மளை இல்லாத அழிச்சுவான். அப்ப கம்பரை மாத்திரம் ஏன்? அது என்ன நெருக்கம்? நெருக்கம்ங்கிறத அப்பா வாழாங்க முடியுமா? ரொம்ப அப்பா தான் ரொம்ப நெருக்கம். வாட அப்பாவை கூப்பிட முடியுமா? அம்மா தான் ரொம்ப இருக்கான் போடி சொல்ல முடியுமா? அது மாதிரி நெருக்கம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு பெரும் கவிஞர்களை எல்லாம் அன்பிகுதி இட்டு அழைக்க கூடாது என்பதை ராப்பி சேதுப்பிள்ளை தன்னுடைய எழுத்தில் நிறுவி இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, கம்பராமாயணத்தை எத்தனையோ பேர் உரைநடையில் எழுதியிருக்கிறார்கள். கம்பராமாயணத்துக்கு பாடல்கள்லாம் தொகுத்து 1000 பாட்டு எல்லாம் போட்டிருக்கிறார்கள். ஆனந்த போதினி என்ற இதழில் 1929 1933 வரை, நாமெல்லாம் பிறக்காத ஆண்டுல 4 ஆண்டுகள் தொடர்ந்து கம்பர் தரும் கவியின்பம் என்று எழுதினார். அது 2004ஆம் ஆண்டு ராஜபாளையம் கம்பன் கழகத்தினால, அங்க இருந்த முத்துகிருஷ்ண ராஜா அவர்களுடைய முயற்சியினால, மதுரை வள்ளல் சங்கர சீதாராமனுடைய பொருள் உதவியினால் 2 தொகுதியாக வெளிவந்திருக்கிறது. கணபதிராமன் 40 ஆண்டுகளாக தன் கையில் வைத்திருந்த அந்த படியை அச்சில் கண்டபோதுதான் அவர் மன நிறைவடைந்தார். மகாராஜன் பிள்ளை என்ன ஆயிற்று, கம்பர் தரும் கவியின்பம் என்று அவரை பார்க்கும்போதெல்லாம் கேட்பாராம். அந்த நூல் ராம காதையை அப்படியே நிரல்பட சொல்லுவது மட்டுமல்ல, அந்த ஒரு நூலை படித்தாலேயே தமிழ் இலக்கியம் பலவற்றை படித்த மனநிறை உண்டாகும். அது எப்படின்னு அப்புறம் சொல்றேன். இது ஒன்று. இது 2வது அவர் செய்த செயல். 3வது, வீரமாநகர் என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் முழுவதும் இலங்கையில் வாழ்ந்த பாத்திரங்களை பற்றிய நூல். அதுல மண்டோதரிக்கு அவர் என்ன பேர் தந்தார் தெரியுமா? அந்த மண்டோதரி கட்டுரைக்கு தென்னிலங்கை தெய்வம். வில்லின் செல்வன் யார நம்ம சொல்லுவோம்? ராமனை சொல்லுவோம். ஆனா அவர் வில்லின் செல்வன் யார சொல்றாரு தெரியுமா? இந்திரஜித்தருக்கு வில்லின் செல்வன் என்று சொல்றார். அது ஒரு அருமையான நூல், சின்ன நூல், ரொம்ப அருமையான நூல். இது அவர் செய்த ஆய்வு. அதுலதான் வீடணனை பத்தி ஒரு கட்டுரை, அவர் எழுதின கட்டுரைகளிலேயே மிகச்சிறப்பான கட்டுரை வீடணனை பற்றிய கட்டுரை தான். நேரம் இருந்தா அந்த கட்டுரையை பத்தி சொல்றேன். அவர் ஒப்பாய்வு நிகழ்த்தியவர். எனக்கு தெரிஞ்சு முதல்ல கம்பராமாயணத்தை புற இலக்கியங்களோடு ஒப்பாய்வு செய்தவர் அவர். அவர் தமிழ் இன்பம் என்ற நூலில் 2 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாத்திரத்தையும் வில்லிபாரதத்தில் வரக்கூடிய பாத்திரத்தையும் ஒப்பிட்டு கர்ணனும் கும்பகர்ணனும் என்று எழுதினார். கர்ணன் எப்படி தாய் அழைத்தும் கூட திடம்படு ராசராசனுக்கு உயிர் விடுவதே கருமமும் தர்மமும் என்றான் அப்படிங்கிற அந்த பாட்டை எடுத்து காட்டி, இந்த செப்பிட்ட இஞ்சி திருநகர் பெறுவதற்காக என்னுடைய அண்ணன் பகைவனால் வீழ்ந்து கிடக்க நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது உண்டவர் ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்குரியதம்மா என்ற பாட்டை எடுத்துக்காட்டி, எப்படி செய்நன்றி மறவாமை என்ற பண்பில் கர்ணனும் கும்பகர்ணனும் மிஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு எழுதி காட்டிருக்கார். அடுத்தது இன்னொரு கட்டுரையில காளத்தி வேடனும் கங்கை வேடனும் அப்படின்னு சொல்லி, காளத்தி வேடன்
கங்கை வேடனும் எப்படி ஒன்றுபடுகிறார்கள் என்றால், கங்கை வேடன் தேனும் மீனும் கொண்டு வந்து போனான். வால்மீகத்தில் அப்படி இல்லை. உண்பன, தின்பன, பருகுவன, நக்குவன ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு போனான் இருக்குது. அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் உண்பன, தின்பன, பருகுவன எடுத்துட்டு போனான் என்று வால்மீகி பாடுறார். மற்ற இடங்கள்லாம் அவன் 8 மான வேட்டையாடினா சாப்பிட்டான் அப்படின்லாம் பாடுறார். இதம் சுவாது இதம் அக்னினா தக்தம் சாப்பிடு அப்படின்னு ஊட்டுறான் சீதைக்கு. ஆனா இந்த இடத்துல தான் மற்ற இடங்கள்ல எல்லாம் ராமன் புலால் உண்ணாதவனாக காட்டுகிற கம்பர் இந்த இடத்தில் குகன் அவனை சந்திக்க வரும்போது தேனும் மீனும் கொண்டு வருகிறார். அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதை கொண்டு வந்து வழிபடுறான். அது மாதிரி அந்த காலத்தி வேடனும் அவங்கிட்ட என்ன கிடைச்சதோ அதை கொண்டு வந்தான். அததான் அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் என்று தெய்வ சேக்கிழார் பாடுறார் என்று காட்டி, இந்த குகன் ஈர்கிறா கள்வன் நான் ராமா, உன்னை இந்த நிலையில பார்த்து நான் என் கண்ணை பிடுங்கிக் கொள்ளாமல் இருக்கிறேனே, நான் எவ்வளவு கொடியவன்னா. ஆனா அங்க கண் வழிவதை பார்த்து கண்ணையே எடுத்து அப்பினான் என்று இப்படி பாத்திரங்களை ஒப்பிட்டு எழுதினார். அவர் செய்த இன்னொன்று வேலும் வில்லும்னு ஒரு நூல், சின்ன நூல். அது முருகனை பத்தி தான் முதல்ல கட்டுரைகள்லாம் இருக்கும். சென்னை பல்கலைக்கழக இதழில் கம்பரும் கச்சியப்பரும் எழுதினார். எனக்கு தெரிந்து முதல்ல கம்பராமாயணத்தையும் கந்த புராணத்தையும் ஒப்பிட்டு அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு அருமையான நூல் அந்த நூல்ல அப்படியே ஒரு பாத்திரமா சொல்லியிருப்பார். அதுவும் பின்னாடி நேரம் இருந்தால் அதை பார்க்கலாம். இனி கம்பனை காத்த பெருமையும் ராப்பி சேதுப்பிள்ளைக்கும். தமிழகத்தில் 2 நூலுக்கு பேராபத்து வந்தது. ஒன்று கம்பராமாயணம், மற்றொன்று பெரிய புராணம். தந்தை பெரியாரின் தளபதியாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீ பரவட்டும் என்று பேசினார். அவருக்கு எதிர்த்து மறுத்து பேசியவர் ராப்பி சேதுப்பிள்ளையும் சோமசுந்தர பாரதியார். அதுல யார் வென்றார்கள் வேறு விஷயம். இங்க அவையில யார் உட்கார்ந்து இருந்தார்கள்னு பார்த்தாலே தெரியும் யார் வெற்றி பெறுவார்கள். ஆனா அந்த காலத்தில் அப்படி. ஆனா அதுல இன்னொரு சிறப்பு பாருங்க. நான் 1967 பச்சையப்பன் மேல்நிலை பள்ளியில ஒரு கூட்டத்தில் பேசினேன். அப்ப பேராசிரியர் அன்பழகனும் கலந்து கொண்டார். அப்ப அன்பழகன் சொன்னார், அண்ணா சொன்னாராம், நல்ல தமிழ் வர வேண்டும் என்றால் ராப்பி சேதுப்பிள்ளையின் நூலை படியுங்கள். இப்ப பாருங்க, தன்னை எதிர்த்து பேசியவருடைய தமிழ் புலமையை அங்கீகரித்து மாற்றான் விட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்பதை நிறுவினார். அதற்கு தகுதி உடையவராக ராப்பி சேதுப்பிள்ளை இருந்திருக்கிறார். இது அவருடைய ஒரு பெரிய சிறப்பு. இனி பெரும்பாலும் கதையை தான் சொல்லிட்டு போறார் கம்பர் தரும் கவி இன்பத்தில். ஒரு இடம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையை தூண்டியது. அது ஒரு 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 ஆய்வு தெரிப்பு என்றே அதை நாம் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியும், ராமன் வில்லை ஒழிச்சான். சீதைக்கு நீலமாலைங்கிற தோழி வந்து அதை தெரிவிக்கிறார். நீலமாலை மகிழ்ச்சி தாங்குற. வந்தடி வணங்கிலல் கிவாஜா சொல்லுவார், இதுக்கு படமே போட முடியாதுன்னு. ஏன்னா வந்தடி வணங்கிலல்னா ஒரு இன்டுவா போறது பார். வந்தடி வணங்கிலல் வழங்கும் ஓதைகள் சத்தம் போறா. அந்தமில் வகைகள் ஆடிப்பாடினாள் சிந்தையில் மகிழ்ச்சியும் புகுந்த செய்தியும் சுந்தரி சொல்லன தொழுது சொல்லினாள். என்னடி இப்படி ஆடுற பாடுற, என்ன மகிழ்ச்சி, என்ன காரணம் சொல் அப்படின்னா, இல்ல தாமரை கண்ணன் இந்த முனிவனோடு வந்தான், வில்லை வளைத்தான் அப்படின்னு அவ செய்தியை சொன்னான்.
செய்தியை சொன்ன உடனே, ஓ, நாம கன்னிமாடத்திலிருந்து பார்த்தா அவன் தான் போல இருக்கிறது. அவன் என்றால் உயிரோடு இருப்போம். சொல்லிய குறியின் அத்தோன்றலே அவன் அல்லனேல் இறப்பன் என்று அகத்துள் உன்னினாள். இது நடந்த நிகழ்ச்சி. ராமன் வில்ல வளைச்சான, அப்போ ஒரு ஓசை உண்டாச்சு இல்ல? அந்த ஓசை எங்க கேட்டுது அப்படின்னா, கம்பர் அந்த ஓசை எங்கெல்லாம் கேட்டதுங்கிறத ரொம்ப விளக்கமா பாடுறார். முதல்ல அந்த ஓசை விழுந்த உடனே அண்ட கோலம் பிளந்தது என்று ஏங்கி நைந்தார். யாரு? ஆரிடை பூதும் நாம் என்று அமரர்கள் கமலத்தோந்தன் பேருடை அண்ட கோலம் பிளந்தது என்று ஏங்கி நைந்தார். அமரர்கள்லாம் அண்டமே வெடித்து விட்டது என்று அச்சப்படும்படியாக அமரலோகத்தில் அந்த ஒலி கேட்டு. எப்படி? ராமன் வில்லை வளைச்ச போது உண்டாகிய ஒலி அமரலோகத்தில் கேட்டது. இந்த தூதர்கள்லாம் போனார்கள் இல்லையா, தசரதன்கிட்ட சொன்னார்கள் இல்லையா, தசரதன் கேட்டோம், ஓஹோ அந்த ஒலிதானா அது நான் கேட்டது அப்படிங்கிறான். சொல்றான், வெற்றிவேல் மன்னவன் தக்கன் வேள்வியில் கற்றைவார் சடைமுடி கணிச்சி வானவன் முற்றையேழ் உலகையும் வென்ற மூரிவில், அந்த சிவவில் இற்ற பேர் ஒலிகொல் அன்று ஒலித்தது இங்கு. அயோத்தியில கேட்டிருக்கு, வானுலகத்தில் கேட்டிருக்கு, அயோத்தியில கேட்டிருக்கிறது. பரசுராமன் எங்கேயோ மலையில தவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பரசுராமன் திருமணமாகி அயோத்திக்கு திரும்புகிற ராமனுக்கு எதிரே வந்து, ராமா நீ வில்ல வளைச்ச பாரு, அந்த ஓசை கேட்டுது, அதனால வந்திருக்கேன், இந்தா வா நான் கொடுக்கிற வில்ல வளைச்சுப்பார் அப்படின்னு கேட்கிறான். எங்கேயோ இமயமலையில் இருந்த பரசுராமனுடைய காதுல அந்த வில் ஒடித்த ஒலி கேட்டிருக்குது. சீதையே சொல்றா, இந்த சுந்தரகாண்டத்துல ராவணன் வந்து சீதை இடத்துல மன்றாடுறான். அப்போ ஒரு திரும்ப போட்டுட்டு பேசுறா. அப்ப சொல்றா, நீ என்ன ரொம்ப பெரிய கையில மலையே எடுத்தவனு ரொம்ப பெருமை பேசுற, அந்த கையிலை மலைதானே வில்லா இருந்தது, அதைத்தானே எங்க ராமன் முடிச்சா, என்னுடைய கணவன் முடித்தான், அந்த ஒலி உனக்கு காதுல விழுந்திருக்குமே கேட்கலையான்னு கேட்கிறான். என்னையா இது? ராமன் வில்லை வளைத்த பொழுது உண்டாகிய ஒலி வானுலகத்தில் கேட்டது, அயோத்தியில் கேட்டது, இலங்கையில் கேட்டது, பரசுராமன் இருந்த இமயமலையில் கேட்டது. நாகராஜன் இடித்தது போல நினைத்து நடுங்கினான், பாதாள லோகத்தில் கேட்டது. சீதைக்கு இப்படி எல்லா இடத்திலையும் கேட்டிருக்குத, இந்த சீதைக்கு கேட்கலையாது? அரண்மனையில தான் இருக்கிறா சீதை, அவளுக்கு கேட்கலையாது? கேட்கிற சொல்றார். தழங்கிய கலைகளும் ஏன் கேட்கல? அவள் அணிந்திருக்கக்கூடிய மேகலை, அவள் அணிந்திருந்தக்கூடிய சங்கு வளையல், உள்ளம், அறிவு, மாமை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு, அந்த எல்லாவற்றையும் தந்துவிட்டு வரிதாக கிடந்த பார்க்கடலை போல ராமனிடத்தில் எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு அப்படியே உட்கார்ந்திருக்கிறாள். அவள் எப்படி இருந்தாள் தெரியுமா? இடைமருதூர் மஞ்சுளா அவர்கள் மகிழ்ச்சி அடையார். ஏன் தெரியுமா? அன்றே என்றன் ஆவியும் உடலும் உண்டன, ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று மாணிக்க வாசகர் பரவசப்பட்டு நின்றதைப் போல சீதையும் பரவசப்பட்டு நின்றதால் அவளுக்கு இந்த ஒலி காதில் விழவில்லை என்று எழுதுகிறார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இது எழுதுனது மாத்திரம் இல்லை, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா,
இந்த கம்பர் தரும் ராமாயணத்தை படித்தா தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றையும் படித்த ஒரு நிறைவு கிடைக்கும்னு இங்க இப்படி எழுதிவிட்டு அடுத்து எழுதுறார். இவ்வாறு புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்து நிற்கும் நிலையில் வில்லோசையும் கேட்குமோ? நமக்கு ஞானசம்பந்தர் தேவார ஓசைதான் கேட்குது. அடுத்து சொல்றார், வானம் துளங்கினும் மண் கம்பமாயினும் தானம் துளங்கி தலைதடுமாறினும் காதலர் மனம் அவற்றை சிறிதும் கருத மாட்டாது. வானம் துளங்கிலன் மண் கம்பமாகிலன் என்ற திருநாவுக்கரசருடைய தேவாரம் இங்க ஒலிக்கிறது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், காதங்கள் வேதங்கள் அறைகின்ற அப்படின்னு தொடங்குது இல்லையா விராதன் துதி. பாதங்கள் இவையென்னில் படிவங்கள் எப்படியோ அப்படிங்கிறார் இல்லையா. வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தனவும் பாதங்கள் இவையென்னில் படிவங்கள் எப்படியோ. இது என்ன எழுதுறாரு தெரியுங்களா? பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நினைந்து நின்ற பரமனது பாதங்களை உலகெங்கும் விரிந்த பாதம் என்று உலவாக்கட்டுரை பரபாராட்டினார். யாரு? விராதன். விராதன் தாய்மானவர் பேசுறான். விரவான் உலவா கட்டுரை பலபாராட்டி அப்படின்னு இளங்கோடிகள் மொழியில பேசுறான். இப்படி கம்பராமாயணத்தை பிற தமிழ் இலக்கிய தொடர்களை கொண்டு ஒரு புதுமையாக வனைந்து காட்டிய பெருமை ராபி சேதுப்பிள்ளைக்கு சாரும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எழுதுறார், கல்லை பிசைந்து கனியாக்க வல்ல கமல கண்ணன் மொழி கேட்ட வானர வேந்தன் ஊனும் உயிரும் உருகினான். கல்லை பிசைந்து கனியாக்கி இறையாண்ட அப்படிங்கிற மணிவாசகருடைய வாக்கு அங்கு ஒலிக்கிறது. இன்னொரு பாட்டு, பரிமேலழகரையே சவாலுக்கு அழைப்பார் போல இருக்குது ராபி சேதுப்பிள்ளை. நாம கவிதை எழுதினா அது சொல்ல அடுக்கா இருக்கும். மரமகன் எழுதுனா கவிதையா இருக்கும். வெறி தொழிற்பெயரா அடுக்கிறார் கம்பர். அது ஒரு நல்ல கவிதை. தொழிற்பெயர் தான் 12 தொழிற்பெயர் அந்த ஒரு பாட்டில் இருக்கு. விழுதல் சீதை அசோகரத்தில் இருக்கிறார், தவிக்கிறார். விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் வெறுவல் எழுதல் எங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணித் தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயருழந்து உயிர்த்தல் அழுதல் அன்றி மற்றொயல் ஒன்றும் செய்குவது அறியாள். இந்த பாட்டு இதுல 12 தொழிற்பெயர். நமக்கு எல்லாம் ஒண்ணு மாதிரி தான் இருக்கு. என்ன? விழுதல் விம்முதல் விழரா விமரா அழரா இப்படிதான் சொல்லுவோம். இதுக்கு ராபி சேதுப்பிள்ளை எழுதினார் பாருங்க, தள்ளறிய சோகத்தால் துவண்டு விழுதலும். ஏன் விழுந்தா? சோகத்தால் விழுந்தாள். விலக்கலாகாத விதியின் விளைவை நினைந்து விம்முதலும். விதியை நினைச்சாராம், விம்மினாள். மருந்தினால் ஆற்ற இயலாத மையல் நோயிற்று வெதும்பலும். மையல் நோயினால வெதும்பினால. அல்லும் பகலும் உறுத்து நோக்கிய அரக்கியரை கண்டு அஞ்சுதலும். அரக்கியர் பார்த்தோன்னா அச்சம் வந்துதான். அஞ்சனவண்ணனை உருவழி தோற்றத்தில் கண்டு எழுதலும். ராமனை உருவழி தோற்றத்துல பாக்குறா. கணவரை கண்டா எழற வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. இந்த காலத்துல மனைவியை கண்டா கணவன் எழுந்திருக்கிறான். ஏன்டா எழுந்திருக்கா? காப்பி போட்டு கொண்டு வர்றேன் அப்படிங்கிறான். அதுல தப்பு ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல அவன் சம்பாதிச்சா இப்ப அவளும் சம்பாதிக்கிறா. அதனால இருக்கட்டும். அல்லும் பகலும் உற்று நோக்கிய அரக்கியர்களை கண்டு அஞ்சுதலும். அஞ்சனவண்ணனை உருவழி தோற்றத்தில் கண்டு எழுதலும். கண்ணில் தோன்றிய கணவன் கருத்தில் அகப்படாமை கண்டு விழுதலும். பெருமான் வருவானோ என்று இறங்குதலும். ராமனை வந்தித்து விழுதலும். மயங்கிய நிலையில் மயக்கமுற்று விழுதலும். அரக்கன் வந்து விடுவானோ என்று நடுங்குதலும். ஊழின் வலியை நினைத்து உயிர்த்தலும். அல்லலுற்று அழுவதும் அன்றி மற்றொன்று அறியாத
மங்கை நிலையை மாருதி கண்டு மயக்கமுற்றான் எழுதுறார். இது ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடைங்கிறதுக்கு பரிவேலர் எழுதினார். பெருஞ்செல்வம் தானே முயன்று பெறாமையில் இயல்பாக கிடைத்ததால் பெருஞ்செல்வம் என்றார். ஏதிலார் மற்றவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் என்பதனால் ஏதிலார் ஆர என்றார். சொந்தக்காரர்கள் உணவும் இல்லாமல் தவிக்கிறார்கள்ங்கிறதுனால பசிப்பர் என்றார். அப்படின்னு ஒவ்வொரு சொல்லுக்கும் நயம் எழுதினார் பரிமேலழகர். அது மாதிரி விழுதல் விம்மல் தொழுதல் துளங்குதல் என்பதற்கு ராப்பி சேதுப்பிள்ளை எழுதியிருக்கிற விளக்கம் ரொம்ப ஒரு அரிய விளக்கமாக எனக்கு பட்டது. அடுத்தது இந்த ஆய்வு கட்டுரை எழுதினார் இல்லையா, அதுல பாருங்க, இந்த கும்பனும் கும்பகரனும் அது சொன்னேன். அவர் எழுதின ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை இந்த வீடனுங்கிற கட்டுரை. அது வீடனுடைய பேச்சில 2-3 தொடர்கள் வர்றது உண்டு. அந்த தொடர்களை வைத்துக்கொண்டு பலர் வெவ்வேறு வகையாக சொல்லுவார்கள். அந்த வீடனுடைய அந்த பாத்திரத்தை பற்றி பேசுற பொழுது வீடனன் குற்றவாளி, வீடனன் துரோகி அப்படின்னு சொல்ற ஒரு பிரிவினர் உண்டு. அவன் துரோகம் செய்தவன் அல்லன், அவன் ஒரு அடியவன் என்று சொல்ற வழக்கம் உண்டு. கீவாஜா பேசியும் இருக்கிறார், எழுதியும் இருக்கிறார். அவருடைய பார்வை ஒரு புலமை பார்வை. அதே வீடனனை பற்றிய விளக்கம் ராப்பி சேதுப்பிள்ளை, இது ஒரு வழக்கறிஞர் பார்வை. அவர் BL படிச்சவர், அதனால ஒரு வழக்கறிஞர் பார்வை. எப்படின்னு பாருங்க. இப்போ அந்த கட்டுரை ரொம்ப அழகான கட்டுரை. நான் அவர் எழுதின கட்டுரையிலேயே ரொம்ப எனக்கு பிடித்தமான கட்டுரை என்று கேட்டால் அந்த கட்டுரையை தான் சொல்லுவேன். அந்த கட்டுரை என்ன எழுதுறார்? ராவணன், கும்பகர்ணன், வீடனன் 3 பேரும் 3 குணங்களின் வடிவங்கள். ரஜோகுணத்தினுடைய வடிவம் ராவணன், தமோகுணத்தின் வடிவம் கும்பகர்ணன், சத்துவ குணத்தின் வடிவம் வீடனன் அப்படின்னு இது முதல்ல தெளிவுபடுத்துற. அடுத்தது சொல்ற, அந்த வீடனன் சொல்றான், நான் உண்டிலன் நரவம் பொய்மை உரைத்திறேன். நான் ஊன் உண்ணுல கள்ளு குடிக்கிற பொய் சொல்லு அப்படிங்கிறான். அந்தணர் இல்லென பொலிந்தது என்று அனுமனும் சொல்றான். அதனால சொல்றார், திருவள்ளுவர் சொன்ன கொல்லாமை பொய்யாமை என்ற 2 அறங்களை கடைபிடித்தவன் வீடனன் அப்படின்னா. சரி, அவன் அரச பதவியின் மீது கொண்ட ஆசையினால்தான் ராமனிடத்தில் சேர்ந்தானா என்றால் ஆமாம் அப்படிங்கிறான் ராவணன். நீ அந்த மனுஷனை பாராட்டி அவங்கிட்ட போய் எனக்கு அப்புறம் நாட்டை பெற்று வாழலாம் நினைக்கிற, போடா இங்க விட்டு ஓடு அப்படின்னு விரட்டுறான். அப்ப ராவணன் கணக்கில் வீடனனுக்கு பதவி ஆசை இருந்தது. கும்பகர்ணன் சொல்றான், நான் அங்க இருக்க மாட்டேன், உனக்கு அது தக்கது, நீ அங்க இரு, நீ இந்திர பெரும் பதம் பெற்றாய் என்று நான் மகிழ்ந்தேன் அப்படிங்கிறான். கும்பகர்ணனும் அவனுக்கு அரசின் மீது ஈடுபாடு இருந்தது என்பதை உணர்த்துகிறான். அவனை போர்க்களத்துல பாத்திர இந்திரஜித்து, என்ன நீ பகைவனோட போய் சேர்ந்துகிட்டு இருக்க, நாளைக்கு எங்க அப்பா இறந்து போறோம்னு ஆளலாம்னு நினைக்கிறியா? நீ யார ஆள போற? எங்க மாதிரி வீரர்கள்லாம் இறந்து போன அந்த வெறும் சுடுகாடா இருக்கக்கூடிய இலங்கையை ஆள போற, உனக்கு பதவி ஆசைங்கிறான். அப்பதான் இவன் சொல்றான், எனக்கு ஒன்றும் பதவி ஆசை இல்லடா, உங்க அப்பா அண்ணன்னு சொல்ல நுந்தை என்னை வெளியேற்றினா, நான் சீதையை விட்டு விடுன்னு சொன்னேன், கற்பரசிக்கு கேடு செய்யாதேன்னு சொன்னேன், கேட்காம என்னை விரட்டினான், உங்க அப்பா விரட்டினான் அப்படின்னு அந்த உறவை முறித்து கொண்டு அவன் பேசுறான். இந்த 3 அரக்கர்களும் அரச பதவியின் மீது ஆசை உடையவன் என்று சொல்லுகிறான். ஒரு வழக்கறிஞர் எப்படி 2 பக்கத்து வாதத்தையும் கேட்பாரோ அது மாதிரி இப்ப அரக்கவாதத்தை இப்பொழுது ராப்பி சேதுப்பிள்ளை கேட்டார்.
அடுத்தது சொன்னார் அனுமன். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அனுமன் சொல்றான், நீ வாலிய விண்பெற செய்து விட்டாய், சுக்ரீவனுக்கு பதவியை தந்த, உன்னுடைய சிலையினுடைய ஆற்றல், உன்னுடைய ஆட்சி திறமை, உன்னுடைய சீலம், இவற்றையெல்லாம் உணர்ந்த வீடனன் இங்கே உன்னை நாடி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, வாலி விண்பெற அரசு இளையவன் பெற கோலிய வரிசிலை வலியும் கொற்றமும் சீலமும் உணர்ந்து நிற்சேர்ந்து தெளிதின் மேலரசு எய்துவான் விரும்பி மேயினான். மேலரசு எய்தி விரும்புவான் மேவினான். இதுக்கு வாகீச கலாநிதி மேலான வீட்டரசு என்றார். அது புலமை விளக்கம். இப்போ இதுவரைக்கும் நடந்ததுல பார்த்தா, வாலி போனா, சுக்ரீவன் பதவிக்கு வந்தா, அதனால ஒன்ன சேர்ந்து இனிமேல் அரச பதவியை விரும்புகிறான். இது அனுமன் சொல்ற ஒரு கூற்று. ராமன் என்ன சொன்னான் அத சொல்றார். கருத்துர நோக்கி போந்த காலமும் அருத்தியும், கருத்துர நோக்கி போந்த காலமும் நன்று காதல் அருத்தியும் அரசின் மேற்றே அறிவினுக்கு அவதி இல்லை. ராமனும் அரசின் மேலே ஆசை அப்படிங்கிறான். இந்த இடத்துல கிவாஜா என்ன பண்ணார், அரசு இன் மேற்றே, அரசின் மேலான ஒன்றின் கண்ணது. இன்னுங்கிறது 7ஆம் வேற்று 5ஆம் வேற்று உருவாக்கொண்டு அரசின், அரசை விட மேலான ஒன்றின் கண்ணது, வீடு வேற்றின் கண்ணது என்று அவர் ஒரு புலமை பார்வையில் எழுதினார். நான் கூட சென்னை கம்பன் கழகத்தில் அடிக்குறிப்பு எழுதும் போது கிவாஜாவை ஒட்டி தான் எழுதினேன், இந்த மேலரசு அப்படின்னு. ஆனால் ராபி சேதுப்பிள்ளை இந்த இடத்தையும் ராமனும் அவன் அரசை கருதித்தான் வந்திருக்கிறான் என்கிறான். அதுல பிழை இல்லையே. ஏன்னா அவன் இலங்கையிலிருந்து விரட்டப்பட்டுட்டான். இப்ப எங்க இருக்கிறது? அவனுக்கு ஒரு நாடு வேண்டாமா? அதனால் அவன் அரசின் மீது ஆசைப்பட்டு இருக்கலாம் என்று ராமனும் நினைக்கிறான் என்று அனுமனும் சொல்றான். இப்ப என்ன தீர்ப்பு சொல்றது? அவன் அரசின் மீது ஆசையோடு வந்தானா? ராபி சேதுப்பிள்ளை முதல்ல வீடனன் என்ன சொல்றான்னு பாரு. அப்படி வீடனன் கூற்றா சொல்ற. வீடனன் என்ன சொல்றான், நான் என்னையும் ஏற்றுக்கொண்டானா, அந்த ராவணனுக்கு தம்பியா பிறந்த என்னையும் ஏற்றுக்கொண்டானா, நஞ்சனத்தகைய அவன் அஞ்சன வண்ணன் என்னையும் ஏற்றானா, அந்த சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு போல நான் சிறந்து விட்டேனா என்கிறான். அவன் மீது அன்பினால தான் சேர்ந்தேன் என்று சொல்றான். அவன் எங்கேயும் எனக்கு அரச பதவி கொடுன்னு கேட்கல, ராமன் தான் அவனுக்கு கொடுக்கிறான். ராமனுடைய எண்ணம் அது. ஆனா வீடனுடைய எண்ணம் அது அன்று அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு அழகான ஒரு சான்று சொன்னார். அரசின் மீது ஆசை இருக்கிறவன் இந்த கும்பகர்ணனை தன் பக்கம் அழைக்கிற பொழுது, நீ ராவணனை விட்டுட்டு வந்துடு, எனக்கு தந்த ராமன் தந்த அரசை உனக்கு நான் தருவேன் என்று சொல்றானே, அப்ப அவனுக்கு அரசின் மீது ஆசை இல்லை என்பது தெரிகிறது அல்லவா? அரசின் மீது ஆசை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கருதி இதை சொன்னான் என்று சொல்லுவார்களோ என்று சொல்லி, வீடனன் அரசின் மீது ஆசையோடு வரவில்லை என்பதை ரொம்ப அழகாக விளக்கி காட்டியிருக்கிறார். அது ஒரு அழகான கட்டுரையாக எனக்கு பட்டது. இந்த ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். அவர் ஒப்பாய்வு செய்ததில் ரொம்ப அழகாக செய்திருக்கிற ஒப்பாய்வு இந்த கந்த புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் ஒட்டி செய்திருக்கக்கூடிய ஒப்பாய்வு ஒரு அருமையான ஒப்பாய்வாக அமைந்திருக்கிறது. அதுல அவர் என்ன செய்தார் என்றால், இந்த பாத்திரங்களை அப்படியே சொல்றார். அங்க இலங்கை நகர், இங்க வீரமாநகர், அங்க வேல், இங்க வில், அங்க ஒரு பானுகோபன், இங்க ஒரு இந்திரசித்தன், அங்க ஒரு வீடனன்,
இங்க ஒரு சிங்கமுகன், அங்க ஒரு அனுமன் தூது, இங்க ஒரு வீரவாகு தூது என்று அவற்றை அப்படியே நிரல்பட எழுதி கடைசியாக ஒரு பாட்டை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். தம்பி கூட அந்த பாட்டை சொன்னார். உண்மையை கச்சியப்பர் நிச்சயமாக கம்பரை பார்த்துதான் இதை பாடியிருக்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. இந்த வீடன் ராமனுடைய பெருமையை பற்றி பேசிய பொழுது, என்னடா ராமன் பெரியவங்கிற, அது ஏற்கனவே இற்று போன வில்லு, அதை உடைச்சா. ஏற்கனவே ஓட்ட விழுந்து போன மராமரம், அதை தொலைச்சா. அந்த கூனி ஒரு சாதாரணமான பெண், அவள் இழைத்த சூழ்ச்சியினால் அரசை துறந்தான். யான் இழைத்த தீமையினால இல்லை இழந்து தவிக்கிறான். இந்த மானுடன் வலியா பெரிது என்கிறாய் அப்படிங்கிறான். ஊனவில் இருத்து ஒட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசிழந்து உயர்வனம் குறுகி யான் இழைத்திடையில் இழந்து இன்னுயிர் தனக்கும் மானுடன் வலி நீ அலாது யார் அப்பன் மதிப்பார் அப்படின்றான். இதே மாதிரி சூரன் சொல்றான், என்னடா அவனை போய் பெரிய அந்த பாலனை போய் பெரிய தலைவன்கிற, அவன் யாரு அப்படின்னா, அவன் சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து வந்தான், அத காற்று சுமந்து கொண்டு போனான், அப்புறம் தீக்கடவுள் சுமந்து கொண்டு போனான், அப்புறம் கங்கையில விட்டான். இது எப்படி சொல்றார், காற்றில் தள்ளுண்டு, காற்றால தள்ளப்பட்டவன் அவன். நெருப்பினுள் சூடுண்டு, நெருப்பினால சுடப்பட்டவன். கங்கை ஆற்றினில் தாக்குண்டு சரவணம் புக்கு அலையுண்டு வேற்று பேரிடம் பால் உண்டு. யாரு தாய்ப்பாரே உன்னை கார்த்திகை பெண் இடத்துல பால் உண்டு அழுதே விளையாடும் நேற்றை பாலனையோ பரம்பொருள் என்று நினைத்தாய். இப்படி கந்த புராணம் பழமையானது, ராமாயணத்தை விட பழமையானது கந்தன் கதை. ஆனால் கந்த புராணம் கம்பருக்கு பின்னாடி பாடப்பட்டது. அதனால இந்த கந்தன் கதையை பாடுகிற பொழுது நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் கம்பரிடத்தில் தோய்ந்து அப்படியே சொற்களையும் தொடர்களையும் அமைப்புகளையும் பின்பற்றி பாடியிருக்கிறார் என்று தெரிகிறது. இப்படி ராதிப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழ் செய்த தவத்தால் பிறந்து கம்பராமாயணத்தை பரப்புவதிலும் கம்பராமாயண ஆய்வு செய்வதிலும் பெரும் அரும்பாடுபட்டவர். அவர் கம்பனை காத்த வீரர்களுள் ஒருவர். தம் காலமெல்லாம் கம்பனிலேயே கரைந்து தம் இறுதி மூச்சையின் கம்பன் பாட்டை கேட்டே மறைந்தவர் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அற்புதமான ஒரு ஆழங்கால்பட்ட ஆய்வுரையை வழங்கிய மூத்த சகோதரர் திரு டாக்டர் டி ஞானசுந்தரம் அவர்களுக்கு நன்றி. அவை ஒரு 2 நிமிடங்கள் அமைதி காக்க வேண்டுகிறேன். இலங்கை கம்பன் கழகத்தின் தலைவர், நம்முடைய கம்பன் கழக செயலாளர் திரு இலக்கியவிதி இனியவன் அவர்களை இலங்கைக்கு வரவழைத்து பாராட்டி மகிழ்ந்தவர். இலங்கை ஜெயராஜ் அவர்களுக்கு ஒரு ஞானாசிரியனாக, குருவாக, தந்தையாக இடுக்கண் களைகின்ற ஒரு காலகட்டத்தில் உதவியவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் 6ஆம் தேதி இயற்கை எய்தினார்கள். அவருடைய தாயார் இறந்து காரியத்தன்று தாயார் மறைவை அறியாமலேயே இறந்தார்கள். நான் 15 நாட்கள் இலங்கை சென்று இந்த காரியங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு, ஏனென்றால் அவருடைய நிலை தாய் மரணத்தை சொல்லக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். அவர் மருத்துவமனையிலிருந்து வருவதற்குள் தாய் மறைந்து, நேற்று தாயின் காரியம், முந்தா நாள் மகன் மறைந்து விட்டார். ஒரே வாரத்தில் 2 மரணங்களை அந்த இல்லம் சந்தித்து விட்டது. கம்பன் கழகத்தின் தலைவர் என்ற முறையில் அவை ஒரு நிமிடம் அமைதி காத்து மௌன அஞ்சலி செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாளை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் 32வது ஆண்டு விழா, 36வது அறிவியல் பூங்கா, பாரதிய வித்யாபவன் மாலை 5:30 மணிக்கு நடைபெற உள்ளது. அன்பர்கள் இதே போல திரளாக வர வேண்டும்.
நம்முடைய சென்னை கம்பன் கழகத்தின் அடுத்த மாத நிகழ்வு பிப்ரவரி 13. யார் என்ன பேச்சாளர் முடிவு பண்ணலையே? எந்த அறிஞர்களுக்கு? கம்பன் அடி பொடியை குறித்த உரையாக அமையும். பிப்ரவரி 13 நாளை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அடுத்ததாக ஜனவரி 26 கட்டாயமாக இந்த அரங்கம் நிறைந்து வர வேண்டும். ஏனென்றால் இலக்கிய வீதியின் முதல் கூட்டம் சென்ற ஆண்டு முழுக்க கலைகளால் வளர்ந்த செம்மொழி என்ற தலைப்பில் நாட்டிய கலை, வில்லுப்பாட்டு, தமிழ் இசை, பல 12 கலைகள் எப்படி மொழியை வளர்த்தன என்பதனை 12 அறிஞர்கள் மிக மிக அருமையாக செய்தார்கள். அந்த வகையில் கருத்தில் வாழும் கவிஞர்கள் என்பது இந்த ஆண்டின் பொது தலைப்பு. வானவில் ரவி அவர்கள் பொருத்தமாக தலைமை உரை ஆற்றுகின்றார்கள். அன்னம் விருதினை நிரஞ்சன் பாரதி, பாரதியாரோட எள்ளு பேரன், கொள்ளு பேரன் போல எள்ளு பேரன் என்று சொல்வார்கள். அடுத்த தலைமுறை 5வது தலைமுறை அவர் அந்த அன்னம் விருதினை பெறுகின்றார்கள். கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் சிறப்புரை ஆற்றுகின்றார். மா கவி பாரதி என்ற தலைப்பில் தகுதி உரை செல்வி யாழினி அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு முனைவர் ப. சரவணன். அனைவரும் ஜனவரி 26 இலக்கிய வீதியின் தொடக்க விழாவிலும் அடுத்த மாதம் பிப்ரவரி 13 கம்பன் கழக 2வது கூட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.